الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله ما بعد. قال الله تعالى: رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. الحمد لله. الله تعالى இன்றையான ஷஅபானுடைய கடைசி பகுதி மாதங்களில் ஒரு சிறந்த ரமதானுடைய மாதத்தை முன்னோக்கி கொண்டு ஒரு நாள் 2 நாள் உள்ளுக்கு ரமலான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த சந்தர்ப்பத்தில் அல்லாஹு தஆலா அவனுடைய வீட்டுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ் எங்களை ஒன்று சேர்த்திருக்கிறான். தாய்மார்கள், சகோதரிகள் வந்திருக்கிறீங்க. அல்லாஹ் எங்களை அவனுடைய வீட்டுடைய விருந்தாளிகளாக அல்லாஹ் ஒன்று சேர்த்திருக்கிறான். எங்களுக்கு தெரியும், நாங்கள்லாம் முஸ்லிம்கள். ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி واليوم الآخر وبالقدر خيره وشره من الله تعالى என்ற இந்த ஈமானுடைய செய்தியை நாங்கள் யாரும் வெறுமனே குர்ஆன் மதரசாவுல மனனம் செஞ்சதனால முஃமினாக இயலாது. நாங்கள் உண்மையிலேயே அந்த 6 விஷயங்களையும் முஃமின்களாக இருக்கிறோம். அந்த விஷயங்களை ஈமான் கொண்டதனால் உள்ளத்தால ஏற்றிருக்கிறோம். அந்த அடிப்படையில் அல்லாஹ் லட்சக்கணக்கான படைப்பினங்களை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் படைச்சு, மனிதர்கள், ஜின்கள், இப்படி அல்லாஹு ஜல்ல ஜலாலஹு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் விரும்பின மாதிரி அல்லாஹ் படைச்சான். நரகத்தை படைச்சான், அதே மாதிரி சுவர்க்கத்தை படைச்சான். சுவர்க்கம் பரிசுத்தமானது, பரிசுத்தமான சுவர்க்கம். சுவர்க்கத்துக்கு போகணும், சுவர்க்கம் பரிசுத்தமானது. எனவே பரிசுத்தமானவங்க மட்டும்தான் சுவர்க்கத்துக்கு போக. எனவே அல்லாஹு தஆலா அவனுடைய லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான படைப்பினங்கள்ல மனிதர்களையும் ஜின்களையும் அல்லாஹ் சுவர்க்கத்துக்கும் நரகத்துக்கும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். அதுல யாரு சுவர்க்கம் போவாங்கண்டா பரிசுத்தமான சுவர்க்கத்துக்கு பரிசுத்தமான மனிதர்கள், பரிசுத்தமான ஜின்கள் மட்டும்தான் போகலுமே தவிர ஊத்தையோடு உள்ளவங்க போகலாம். எங்களுக்கு தெரியும், எங்கட மஸ்ஜித், நாங்கள் மஸ்ஜிதுக்கு அழகா சுத்தமாக வச்சிருக்கிறோம். மஸ்ஜிதில் வெளியில படியில உட்கார்ந்து கொண்டு யாரும் யாசகம் கேட்கக்கூடியவங்க, கொஞ்சம் மனநலம் குறைஞ்சவங்க, கொஞ்சம் மனநலம் குறைஞ்சவங்க, ஊத்தையோடு இருக்கிறவங்க, யாசகம் கேட்கிறவங்க, சுத்தம் குறைஞ்சவங்க பள்ளியுள்ளுக்கு வந்து உட்கார்ந்தா எல்லார ஃபேஸ் ரியாக்ஷனும் மாறிடும். எல்லாரும் ஹசரத்தை பார்ப்பாங்க, நிர்வாகத்தை பார்ப்பாங்க. அவர் வெளியில் உட்கார்ந்துட்டு இருந்தார் படியில, ரோட்ல, அதோடு வந்து இங்க உட்கார்ந்து இருக்கிறார். ஏற்றுக்கொள்ளலாம், இது சுத்தமான இடம், அவர் அசுத்தமானவர். அசுத்தமானவர் வாரதை ஏற்றுக்கொள்ளலாம். எங்கட வீடுகள், தாய்மார்கள், சகோதரிகள், நாங்க அழகா கிளீனா நாங்க மெயின்டைன் பண்ணி கொண்டிருக்கிறோம். எங்கட வீடு நாங்களே ரோட்ல போற ஸ்லீப்பரை வெளியில கலட்டி வச்சுட்டு உள்ளுக்கு போறோம். எங்கட வீட்டுள்ளுக்கு நாங்க ஊத்தியோட போறில்ல, யாரும் நாங்க வீட்டுக்கு விசிட்டர்ஸ் வராங்க, வீட்டுக்கு வாங்கன்றோம், அதே ஷூஸோட ஸ்லீப்பர்ஸோட உள்ளுக்கு வந்தாங்கண்டா எங்கட ஃபேஸ் ரியாக்ஷன் அவ்வளோ டிசிப்ளின் இல்லையா, அவ்வளோ டீசென்ட் இல்லையா, விலங்கர் இல்லையா இவங்களுக்கு? அவங்க ஊத்தையோட வராங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டோம். படைச்சவனும் இதே மாதிரி தான். சுவர்க்கம் பரிசுத்தமானது, கண்டவங்களுக்கெல்லாம் உள்ளுக்கு போகலாது, அசுத்தமானவங்க உள்ளுக்கு போகலாது. பியோவானவங்க, பரிசுத்தமானவங்க மட்டும்தான் உள்ளுக்கு வரணும். இதுக்குத்தான் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் ஒரு ஷரீஆவை அல்லாஹ் டிசைன் பண்ணினான். ஷரீஅத்துடைய 5 விஷயங்களும் மனிதனை பரிசுத்தமாக்குது. இந்த ஷரீஅத்துடைய 5 விஷயங்களும் மனிதனை பரிசுத்தமாக்குது. ஒரு 95 வயது மதிக்கத்தக்க ஒரு நன் முஸ்லிம் ஒருத்தர், அவர் செய்யாத பாவங்களே இல்லை, பாவம் செஞ்சு எல்லாம் பெரும் பாவங்கள் செஞ்சு அவர் செய்யாத அநியாயமே இல்லை. 95 வயது, தள்ளாடுறாரு, பார்வை சரியா விளங்குது இல்லை, பார்வை கூணி போயிட்டு, தோலெல்லாம் சுருங்கி போயிட்டு, கம்பொண்டை வச்சு கொண்டு தள்ளாடுறாரு. இன்னும் கொஞ்ச நேரத்தில் சக்கராத் வந்து மௌத்தாக போறார். இவ்வளவு காலம் சிலைகளை வணங்கி கொண்டிருந்தவர், ஒன்றும் இல்லை, சக்கராத் நெருங்க போகுது. அவர் ஒன்று சொன்னாரு, எங்கள் இஸ்லாத்துடைய கடமைகள் முதலாவது கலிமா அஷ்ஹது அன் லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை அவர் சொன்னாருண்டா 95 வருஷம் செஞ்ச அவ்வளோ பாவங்களையும் அல்லாஹ் அப்படி கழுவி விடுறான். அவர் பரிசுத்தமாகிறாரு, மௌத்தாவினா சொர்க்கம் பெற்றுவார்.
அப்ப கலிமா முதலாவது மனிதனை பரிசுத்தமாக்குது சொர்க்கம் போறதுக்கு. இதே மாதிரி தான் மற்ற இபாதாக்களும். தொழுகை மனிதனை பரிசுத்தமாக்குது. இன்ன ஸலாத தன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர். தொழுகை என்ன செய்யும்? பாவத்திலிருந்து மானக்கேடான அருவருக்கத்தக்க பழக்க வழக்கங்கள் இருந்து மனிதனை பரிசுத்தமாக்குறதாக குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். ஒவ்வொரு தொழுகைக்கும் இடையில நடக்கிற சின்ன சின்ன பாவங்கள் அடுத்த தொழுகையை தொழும் பொழுது குல்லமா ரகஅ வ சஜத ருக்கு சுஜூது செய்யும் பொழுது எங்கட பாவங்கள் எல்லாம் அப்படி கரைஞ்சி கரைஞ்சி மனிதன் பரிசுத்தமாகிறான் தொழுகையினால. ஜகாத் துதஹிருஹும் அல்லாஹ் சொல்றான், அது பரிசுத்தப்படுத்தும். வ துஸக்கீஹிம், அது மனிதனை பரிசுத்தமாக்கும். ஜகாத் அதுவும் பரிசுத்தமாக்குது. ஹஜ் எங்களுக்கு தெரியும் பிரபல்யமான ஹதீஸ். ஹஜ்ஜ முடிச்சிட்டு வாரவர் அண்டைக்கு பிறந்த பேபி மாதிரி எந்த ஊத்தையும் இல்லை. ஹதீஸ்ல வந்திருக்கிறது, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒவ்வொருத்தருடைய கல்பும் ஒரு ஒயிட் ஷீட்டை போல பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையுடைய பருவ வயது அடைஞ்சதுக்கு பின்னால செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவமும் ஒரு பிளாக் கலர் டொட் வைக்குது. ஒவ்வொரு பாவத்துக்கும் ஒரு டொட் வைக்கப்படுவது, ஊத்தையாவது. ஹஜ்ஜ முடிச்சுட்டு வாரவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்றைக்கு பிறந்த புள்ள போல அவருடைய கல்ப், அவருடைய ஹார்ட் பியோவாக வெள்ளையாக அவர் வந்து சேர்றாரு. ஹஜ்ஜும் மனிதனை பரிசுத்தமாக்குது. நாங்க நாளைக்கு எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ரமதான் நோன்பு, இதுவும் மனிதனை பரிசுத்தமாக்குறதுக்கு தான், வேறொன்றுமே இல்லை. மனிதன் பரிசுத்தமாகணும். என சுவர்க்கம் பரிசுத்தமானது. ஊத்தையோட போகலா, நஜீஸோட போவேலா, பாவங்களோட போகலா. பரிசுத்தமானவங்களுக்கென்றே அல்லாஹ் தயார் செஞ்ச சொர்க்கத்துக்கு நானும் நீங்களும் பரிசுத்தமாகிறதுக்கு தான் முஸ்லிமாக இருக்கிறோம். பரிசுத்தமாகத்தான் தொழுக, பரிசுத்தத்துக்கு தான் ஜகாத், ஹஜ், எங்கட சௌம், நோன்பு, திலாவத் எல்லாம் எங்களை பரிசுத்தமாக்குறதுக்காக வேண்டும். அன்புக்குரியவங்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, இந்த ரமலான் என்ன செய்யும் என்றா பாவத்திலிருந்து எங்களை பரிசுத்தமாக்குனது தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. யார் ரமலான் அடைஞ்சும் பரிசுத்தம் அடையலையோ அவர் நாசமாயிட்டார். பரிசுத்தம் தான் முக்கியம். நாங்க நினைக்கிற ரமலான் என்றா நோன்பு தான் முக்கியம் என்று. ரமலான் என்றா நோன்பல்ல முக்கியம். ரமலான் என்றா பரிசுத்தம் தான் முக்கியம். பரிசுத்தமாகிறதுக்கு தான் நோன்பு, சும்மா நோன்பு பிடிக்கிறதல்ல. எனவே அன்புக்குரியவங்களே, முதலாவது டார்கெட் வைப்போம் நாங்க. எங்களுக்கு டக்குன்னு ரமலான் என்றதோட ஞாபகம் வர நோன்பு. முதலாவது நோன்பு, இரண்டாவது குர்ஆன் ஓதணும், மூணாவது சதகா செய்யும். எல்லாம் சரி. இதெல்லாம் எதுக்கெண்டா நாங்க பரிசுத்தமாகிறதுக்கு, நாங்க கிளீன் ஆகிறதுக்கு. நாங்க கிளீன் ஆகாத நோன்பு நோன்பு இல்லை, நாங்க கிளீன் ஆகாத தொழுகை இல்லை, நாங்க கிளீன் ஆகாம எவ்வளவு என்ன செஞ்சும் வேல் இல்லை. எனவே அன்புக்குரியவங்களே, எங்கட ரமலான ஒரு தர்தீபுள்ளுக்கு கொண்டு வருவோம். ஏன்னா ஷைத்தான் இருக்கிறானே, பேசுற எனக்கும் உங்களை ஒவ்வொருத்தருக்கும் ஷைத்தான் ஒரு ஷெடியூல போட்டு வச்சிருக்கோம். ரமலான்ல இவரை எப்படி பரிசுத்தம் அடைய வைக்காம இவரை எப்படி நாசமாக்கலும் என்று ஷைத்தான் ஆல்ரெடி ஒரு பிளேன் ஒன்றை போட்டு வச்சிருப்பான். ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் ஒத்த பிளேன் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி பிளேன். பேசுற எனக்கு ஒரு பிளேன் போட்டு வச்சிருப்பான். இவர் எப்படி பிஸியா கேளும், பயான்ல, கிளாஸ்ல, தர்பியால, அந்த இதுல பள்ளி ப்ரோக்ராம்ல இவர் பிஸியா கூட்டா இவர் அதுல பிஸியா விடுவாரு. இவரை கவனிக்க மாட்டார். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிளேன். சில பேருக்கு இண்டிவிஜுவல் கிளாஸஸ்களை போடுவான், சில பேருக்கு வேற வேற டியூஷன்கள், வேற வேற கோர்சஸ்கள், சில பேருக்கு கிச்சன்ல பிஸியா கூட்டுவான், சில பேருக்கு மொபைல்ல பிஸியா கூட்டுவான், சில பேரை பஜார்ல பிஸியா கூட்டுவான். ஷைத்தான் பிளேன் ஒன்று போட்டு வச்சிருப்பான். நானும் நீங்களும் எங்களுக்கு ஒரு பிளேனை போட இல்லை என்றால் ஷைத்தான் பிளேனுக்கு நாங்கள் பிளே ஆக வேண்டி வரும். அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்கணும். எனவே அன்புக்குரியவங்களே, வரக்கூடிய ரமலான் என்ன செய்யறது? வலிமையாக வார மாதிரி வருவது, போற மாதிரி போகுது என்றதல்ல. ரமலான் ஒரு 10-11 விஷயங்களை கொண்டு என்னோட ரமலானை தர்தீப் செய்வோம். நான் முதலாவது, அல்லாஹ் இந்த ரமலானை நான் நீங்களும் பரிசுத்தமாகணும் என்றதுக்குத்தான் அல்லாஹ் டிஃபரண்டான வித்தியாசமான ஏற்பாடுகள். ரமலான் வரும் பொழுதே அல்லாஹ் மனிதனே ஷைத்தானை கட்டியாச்சு என்ற இவ்வளவு காலம் ஒன்ற பிரச்சனை அவன் தானே, ஷைத்தான் தானே. எல்லாத்துக்கும் நாங்க சொல்றது ஷைத்தானை பாருங்களே, எல்லாம் ஷைத்தாண்ட வேலை. இமாம் ஜமாத் இந்த வாரம் இருந்தேன், முன்பின்னாக இருச்சது. எல்லாத்துக்கும் நாங்க கற்றது ஷைத்தாண்ட மேலே.
அல்லாஹ் சொல்றான், மனிதனே ஷைத்தானையும் உனக்குரிய நீ பரிசுத்தமாகிறதுக்குண்டான எல்லா ஏற்பாடையும் நான் செஞ்சு தாரேன். படைச்சவன் சொல்றான், பரிசுத்தத்துக்குரிய எல்லா வழிகளையும் நான் செஞ்சு தாரேன். நீ சும்மா பரிசுத்தமாகிட்டு வா மனிதனே, ஏமாந்துடாதே. அல்லாஹ் எங்களுக்காக வேண்டி 11 மாசமும் மாதிரி அல்ல. அல்லாஹ் ஷைத்தான் என்ன செய்யறான், கட்டி வச்சிடறான். அவன் இவ்வளவு காலம் பிரச்சனை. மனிதனே உனக்கு இன்னும் லேசிவாப்பா, நீ பரிசுத்தமாவதுக்கு இன்னும் ஈஸிவே உனக்கு ரெடி பண்றேன். அது மட்டும் இல்ல, உனக்குரிய இபாதாக்குரிய அளவீடுகள் எல்லாம் வித்தியாசப்படுத்துறேன். ஷைத்தானை கட்டியாச்சு, நரகத்தை மூடியாச்சு, சுவர்க்கத்தை திறந்தாச்சு. அடியானே உன்னுடைய இபாதத்துடைய மெஷர் எல்லாம் டிஃபரண்டா வரும். ரமலான் புற கண்டாச்சு என்ற மெசேஜோட அங்கால ஷவ்வாலுடைய புற காணும் வரைக்கும் இந்த 1 month கோர்ஸுக்கு நாங்க காலடி எடுத்து வச்சுட்டோம் என்றா எனக்கும் அல்லாஹ்வுக்கும் எனக்கும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தரக்கூடிய நன்மையுடைய அளவீடுகள் வித்தியாசம். இன்றைக்கு தொழுத துஹருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாளண்டைக்கு நோன்பாக இருந்தா நாளண்டைக்கு தொழுகிற துஹருக்கும் ஒரே மாதிரி நன்மை கிடையாது. அல்லாஹ் ரமலானுடைய அந்த மந்த் ஆஃப் ரமலான் ஒரு மனிதனை ஒரு முத்தகையாக மாத்துறதுக்கு அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்த முத்தான முபாரக்கான 30 நாள் முத்தகைய உருவாக்குறதுக்காக வேண்டி முத்தான முபாரக்கான 30 நாள் அல்லாஹு ரப்புல் ஆலமீன் தந்தது. எனவே இன்ஷா அல்லாஹ் ரமலான் புற கண்டதுக்கு பின்னால தடமாறிவே இல்லை. எங்களுக்கு தெரியும், புற பார்க்க போறாங்க. புற கண்டா என்ன செய்யணும், காணாட்டி என்ன செய்யணும், ஏ ஆப்ஷன் என்ன பி ஆப்ஷன் என்ன என்றதை வச்சு கொள்ளாம புற கண்டாச்சா இன்றைக்கு தராவி போ கிடைக்காது, என்ன சார் செய்யணும், என்ன சாருக்கு சமைக்கணும், என்ன தடமாறவானம் தாய்மார்கள். புற கண்டதுக்கு பிறகு நாளைக்கு நோம்பா தடமாறவானம் ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கொள்வோம். புற நாளைக்கு பார்க்கிறதா, புற கண்டால் தராவி தொழுவிக்கப்படும், என்ன செய்யற ஆல்ரெடி பிளான் பண்ணிக்கொள்வோம். புற கண்டாட்சி என்ற மெசேஜ் வந்ததோட எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ்வோடு உள்ள தொடர்பு வித்தியாசமானது. அல்லாஹ் ஒரு தொழுகைக்கு அல்லாஹ் தனிய நாங்க தொழுதா, இன்றைக்கு தனியொருத்தர் துஹர் தொழுதா ஒரு துஹருடைய நன்மை, இமாம் ஜமாத்தோட தொழுதவங்களுக்கு அந்த துஹரை 27 தடவை தொழுதால் எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மை. ரமலானுடைய காலத்தில ஒருத்தர் தனிய துஹர் தொழுதார் என்றால் 70 தடவை துஹர் தொழுத நன்மை. ஒரு ஃபர்லுக்கு 70 ஃபர்துடைய நன்மை. இமாம் ஜமாத்தோட தொழுதால் 27 மடங்கு நன்மை. போன் இருந்தா கால்குலேட் பண்ணி பாருங்க. ஒரு ஃபர்ல இமாம் ஜமாத்தோட தொழுதா, இமாம் ஜமாத்தோட தொழுதத்துக்கு 27, ஒரு ஃபர்லுக்கு 70, 27 தர 70 போட்டு பெருக்கினா 1890. 1890 நன்மை அல்ல, 1890 தடவை துஹர் தக்பீர் கட்டுறாரு, 4 ரக்காத் தொழுகிறாரு, சலாம் கொடுக்கிறாரு, 2வது முறை 3வது தடவை 4 5 100 1000 என்று 1890 தடவை அந்த தொழுகையை தொழுதால் எவ்வளவு நன்மையோ அவ்வளவு நன்மை ஒரு இமாம் ஜமாத்ல அல்லாஹ் கொடுக்கிறான். எப்ப இந்த புற கண்டாச்சாம் என்ற மெசேஜ் வந்ததோட அங்கால புற கண்டாச்சாம் என்ற மெசேஜ் வரும் வரைக்கும் உண்டான 29-30 நாளைக்கு அல்லாஹ் அள்ளித்தாரான். மனிதனே இப்ப சரி மனுஷனாகிட்டு வாவே. அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, சில நேரம் தாய்மார்கள் யோசிப்போம், நாங்கள் அல்லாஹ் இவ்வளவு சான்ஸ் எங்களுக்கு கிடைக்காதா? தாய்மார்களே சகோதரிகளே, நீங்க அபாய உடுத்துக்கொண்டு ஜில்பாபை போட்டுக்கொண்டு மஹரம் தேடிக்கொண்டு தடுமாறிக்கொண்டு இரவு நேரங்கள் என்று நீங்க மஸ்ஜிதுக்கு வந்து இந்த நன்மை அடைய தேவையில்ல. உங்களோட வீட்டுக்குள்ளாலேயே இந்த நன்மை உங்களுக்கு அடைஞ்சு கொள்ளேலும். ஆண்களை மஸ்ஜிதுக்கு அனுப்புங்க, ஆண்கள் அனுப்புங்க. ரமலான் ஒன்றுக்கு ஒரு ஃபர்ல இமாம் ஜமாத்தோட தொழுதா 1890 தடவை சுபஹானல்லாஹ் 5-6 வருஷம் தொழுத நன்மை ஒரு 10 நிமிஷத்துல கிடைக்கும் என்ற எவ்வளவு பெரிய லக், எவ்வளவு பெரிய சான்ஸ், எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. அன்புக்குரிய தாய்மார்களே சகோதரிகளே, அனுப்புங்க. நாம்பள பிள்ளைகள் கணவன் மஸ்ஜிதுக்கு அனுப்புங்க. பெண்கள் வீடுகள்ல சட்டதிட்டங்களை படிச்ச பொம்பளைகள் இருந்தா வீட்டில் ஒரு இமாம் ஜமாஅத்தை செய்யும். அப்ப ரமலானுக்கு உள்ளுக்காவதுக்கு முன்னால முதலாவது எங்கட ஃபர்ல நாங்க ஃபர்ல கவனம் செலுத்துவோம். இன்ஷா அல்லாஹ் பொற கண்டுட்டா ஒரு ஃபர்ல முன்பின் ஆகுறதில்லை, ஒரு இமாம் ஜமாத் முன்பின் ஆகுறதில்லை. நாங்க நினைக்கிறது சில நேரம் இல்லை வர பார்த்தோம் முன்பின் ஆவிரிச்சது, கஷ்டமாவிரிச்சது.
அன்புக்குரியவங்களே, கீழே ஆண்களும் இருக்கிறீங்க, நான் பேசுகிறேன். என்னோட நாட்டில் ஆக ரஷ்ஷான ஒரு பஜார் தான் கொழும்பு. கொழும்புல தெஹிவல்ல 3 வீல் ஓட்டுற 3 வீல் டிரைவர், அவர் 8 வருஷமாக ஒரு இமாம் ஜமாத் மிஸ் ஆகி 8 வருஷம். 3 வீல் ஹயர்ன்றது அது பஜாரில் இருக்கும்பொழுது கண்ட மாதிரி வரும். ஆனால் இவர்கிட்ட ஆல்ரெடி பிளான் என்னான்டா, ஏண்ட இமாம் ஜமாத் முன்பின் ஆவாத மாதிரித்தான் நான் செட் பண்ணிக்கிறோம் என்று இவர் நியத்து வைக்கும் பொழுது அல்லாஹ் கொடுக்குற ஹயரும் அதுக்கேற்ற மாதிரி. இல்லாட்டி போற ஹயர்ல நிப்பாட்டி கொஞ்சம் நீங்க தொழுதுட்டு வரண்டா யாரும் எக்ஸெப்ட் பண்ண மாட்டாங்களே. இவர் அதுக்கேற்ற மாதிரி ஷெட்யூல் பண்ணி கொள்றாரு. அவருக்கு கேளுமண்டா, ஏன் எங்களுக்கு கேளா? என் அன்புக்குரிய தாய்மார்களே, ரமலானுடைய முதலாவது விஷயம் பொற காண முந்தி இப்பதே நியத்து வச்சிருங்க. எந்த ஒரு ஃபர்துடைய இமாம் ஜமாஅத்தும் தனிய தொழுவுர் இல்ல, இமாம் ஜமாஅத்தோட தொழுது 1890 நன்மைகள் அடைஞ்சு கொள்ளணும். முதலாவது. ரெண்டாவது, அல்லாஹ் ஒரு சுன்னாவுக்கு ஒரு ஃபர்துடைய நன்மை. நாங்க தலையை கீழே குத்தி காலை மேல போட்டாலும் மற்ற 11 மாசத்திலையும் இந்த நன்மை அடிக்கேலா. எத்தனை 1000 ரக்காத் சுன்னத் தொழுதாலும் ஹதீஸ்ல வந்தில்ல ஒரு நாளைக்கு ஒரு மனிதர் 1000 ரக்காத் சுன்னத் தொழுதால் ஒரு ஃபர்துடைய நன்மை. அப்படி இல்லை, எத்தனை தொழுதாலும் சுன்னத்துடைய நன்மை தான். ஆனா இந்த மந்த் ஆஃப் ரமதான், ரமலானுடைய மாசம், இந்த கோசலுக்கு போயிட்டோம் என்றா அங்க தொழக்கூடிய ஒவ்வொரு சுன்னத்துக்கும் ஒரு ஃபர்துடைய நன்மை. சுப்ஹானல்லாஹ். எனவே ரமலானுக்கு உள்ளுக்காவ முந்தி ரெண்டாவது நியத்து. இங்க ஒரு சுன்னத்தை கூட மிஸ் பண்றதில்ல. ஃபஜ்ருக்கு முந்தி, துஹருக்கு முந்தி 4, அசரு துஹருக்கு முந்தி 4, துஹருக்கு பிந்தி 4, அசருக்கு முந்தி 4, மக்ரிபுக்கு முந்தி 2, பிந்தி 2, இஷாக்கு முந்தி 2, பிந்தி 2, தராவீஹ்கள், அதே போல வித்ர், இங்கால தஹஜ்ஜுத், இங்கால துஹா, ஒன்றையும் மிஸ் பண்றதில்ல. ஒன்றுக்கு ஃபர்துடைய நன்மை. தராவீஹுடைய தொழுகைய ஒருத்தர் சக்கராத்தில் இருக்கிறோம், நாங்க சரியான ஆசை இருக்குது தராவீஹ் தொழுதா நன்மை நல்லமே என்று உள்ள காரிமார்கள் எல்லாம் கூப்பிட்டு எனக்கு பின்னால தக்பீர் கட்டி தொலையலாம், நீங்க கொஞ்சம் தொழுவீங்களே, நான் கேட்டுட்டு இருக்கிறேன் அப்படி நினைச்சாலும் மற்ற 11 மாசத்துல தராவீஹ் என்றது தொலையலாம், தொழுதா ஏற்றுக்கொள்ள மாட்டான். இது மந்த் ஆஃப் ரமதானுக்கு மட்டும் ஸ்பெஷலாக அல்லாஹ் டிசைன் பண்ணின ஒரு தொழுகை தான் தராவீஹுடைய தொழுகை. எனவே தராவீஹ் இன்ஷா அல்லாஹ் பொற கண்ட அந்தண்டிலிருந்து எப்படி சரி தராவீஹ் மிஸ் பண்றதில்ல. 7வது கட்டம் வரும்பொழுது உட்கார்ந்து சரி தொழுகிற தராவீஹ நியத்து வச்சுக்கொள்ளுங்க. தராவீஹுக்கு இடைஞ்சலாக எந்த இஃப்தாருக்கும் போக தேவையில்லை. இஃப்தாருக்கு போயிட்டு வீட்டில் இஃப்தார் செய்யறது அதை செய்ய போயிட்டு தராவீஹ நாசமாக்க தேவையில்லை. எனவே 2 விஷயம். முதலாவது ஃபர்ல சரியாக செய்யறதுக்கு ஏற்பாடு செஞ்சு கொள்வோம் இமாம் ஜமாத்தோட. 2வது சுன்னத். 3வது ரமலான் பொற கண்டாச்சு என்றது செய்தி வாரது மக்ரிபோடு. நோன்பு பிடிக்கிறது அடுத்த நாள் தூங்கி எழும்பி காலையில தஹஜ்ஜுதுல. நோன்பு பிடிக்கிற தொடங்க முந்தியே ஃபர்ல சரி செஞ்சு கொண்டோம், சுன்னாவை சரி செஞ்சு கொண்டோம், இன்னொன்றை சரி செய்வோம். நாங்க ரமலான் பொற ஏண்டா இன்றைக்கு செய்யறதுக்கும் ரமலான் பொற கண்டாச்சு என்றதோட செய்யற அமலுக்கும் அளவீடுகள் வித்தியாசம். அல்லாஹ் அங்க அள்ளித்தார மாசம் தான் ரமலான். என்ன செய்வோம் என்றா இன்ஷா அல்லாஹ் நியத்து வைங்க, பொற கண்டாச்சு என்ற செய்தி வந்தா ஒவ்வொருத்தரும் அவரவருடைய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஃபேமிலி ஃபுட் பேக் கொண்டு கொடுக்குறது. கஷ்டப்பட்டவங்களுக்கு ஒரு மாசத்துக்கு தேவையான ஒரு 30,000 ரூபாய்க்கு ஒரு பேக் அல்ஹம்துலில்லாஹ் கொடுங்க. இல்ல எனக்கு அவ்வளோ ஏழு, எனக்கு ஒரு 10,000 ஏழுமா அதுக்குரிய பெக்க கொடுங்க, 5,000 ஏழும் அதுக்குரிய பெக்க கொடுங்க. ஆனா அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். எல்லாரும் ஈச்சப்பழம் வாங்க. ஏன்னா ஈச்சப்பழ கடையை வைக்க போறாரு நோம்பு முடிஞ்ச பொருள். சில ஊடுகள்ல 7, 8, 10 கிலோ ஈச்சப்பழம் ஆக்கிறதுக்கு ஒரு மனுஷோ அரிசி இல்ல. ஈச்சப்பழத்தை மட்டும் கொடுத்தவர் நோம்பு முடிஞ்சு ஈச்சப்பழ பிஸ்னம் செய்ய போறில்லை. செய்யுங்க, தேவையானதுகளை எல்லாரும் ஈச்சப்பழம் என்றது இஃப்தார் செய்யற நேரம் மிஞ்சி போன ஒரு 3 ஈச்சப்பழம் சாப்பிடுவாங்க. ஒரு வீட்டுல 10 பேர் இருந்தா ஒரு நாளைக்கு 30 ஈச்சப்பழம் போதும். கிலோ கணக்கு. நாங்க ஈச்சப்பழத்தை மட்டும் டார்கெட் பண்ண தேவையில்லை. ஈச்சப்பழம் திண்டா மட்டுமல்ல நன்மை, நோன்புல அவர் தின்ற எல்லாத்துக்கும் நன்மை எங்களுக்கு. எனவே ஒரு ஃபேமிலி ஃபுட் பேக்க இன்ஷா அல்லாஹ். நோன்பு இன்னும் பிடிக்கல, பொற கண்டாச்சு, தூங்கி எழும்பி நாளை காலையில தான் நோன்பு பிடிக்க போறோம். அல்ஹம்துலில்லாஹ் மக்ரிப் இஷா எங்கட ஃபர்ல சரி செஞ்சிட்டோம். மக்ரிப் பிந்தின சுன்னத்து, இஷாவுடைய முந்தினது பிந்தினது தராவி எல்லாம் சரி செஞ்சிட்டோம் மாஷா அல்லாஹ். நான் சொல்ற 3வது அமல்
ஒரு ஃபுட் பேக்கோட ரமலான் ஆரம்பிங்க. நோன்பு பிடிக்கிறது நாளைக்கு முந்தி 2 ஃபுட் பேக்கை செஞ்சிருங்க. தாய்மார்கள் சகோதரிகள், நீங்க சில நேரம் நினைப்பீங்க, மாஷா அல்லாஹ் எங்கட வரண்டா 100 பேக் கொடுக்குற, உங்களோடவர் கொடுக்கிறது உங்களோடவருடைய கபருக்கு தான், உங்களோட கபருக்கு இல்லை. தாய்மார்கள் விலகி கொள்ளுங்க. உங்களோடவர் கொடுக்கிறது உங்களோட வர்ற கபருக்கு, உங்களோட கபருக்கு இல்லை. அவர் 100 பேக் கொடுத்தேன்மா 50 பேக்குடைய நன்மை உங்களுக்கு தாரேன் என்று ஒரு நாளும் தரப்போரில். கியாமத்துடைய நாளில் அல்லாஹ் சொல்றான், ஒரு நன்மையை கூட எந்த கணவனும் எந்த மனைவியும் எந்த உம்மவாப்பவும் ஒரு அரை நன்மை கூட யாருக்கும் கொடுக்கறில்ல. கியாமத்துல கண்ணில் மாட்டிடக்கூடாது என்று தப்பி ஓடுவாங்க என்று அல்லாஹ் சொல்றேன். எனவே தாய்மார்களே, உங்களோட மாப்பிள்ளை கொடுக்கிறது கொடுக்கட்டும், அது அவர்ற கபருக்கு. உங்களோட சல்லி நீங்க சேர்த்து வச்சது, உங்களோட பாக்கெட் மணி நீங்க உடுப்பு வாங்க சேர்த்து வச்சது, இல்லாட்டி உங்களோட அடுத்த மாசத்துக்குரிய பாக்கெட் மணியை முட்கூட்டி கேட்டுடுங்க. நான் சொர்க்கம் போற இல்லையா, நான் சதக்கா ஒன்று செய்யற இல்லையா, எல்லாம் நீங்களே செஞ்சு நீங்க வைத்துக் கொள்றதா? பெண்கள் தாய்மார்கள் படிக்கிற மாணவர்கள் இருந்தா அவங்களோட பாக்கெட் மணியில சேர்த்தது ஒரு 1000 ரூபீஸா, அல்ஹம்துலில்லாஹ் சேர்த்து கொள்ளுங்க. ஏதோ ஒரு பெக்க கொடுத்து அதை கொடுக்கும் பொழுது ஒரு டீப்பான ஒரு இன்டென்ஷனை வச்சு கொள்ளுங்க. வளமையாக கொடுக்கிற மாதிரி கொடுக்கவானு. யா அல்லாஹ், புற கண்டாச்சு, ரமலான் என்ற பரிசுத்தத்துக்கு வந்துட்டோம் யா அல்லாஹ், ரமலான் என்ற பரிசுத்த மாசத்துக்கு காலடி எடுத்து வச்சுட்டோம் யா அல்லாஹ், இன்னும் நோம்ப தொடங்கல யா அல்லாஹ். யா அல்லாஹ், இந்த ரமலான் முடியும் பொழுது என்ன 100க்கு 100 பரிசுத்தமாக்கி யா அல்லாஹ், இந்த சதகாவை அந்த நியத்துல கொடுக்கிறேன் யா அல்லாஹ், என்ன நீ பரிசுத்தமாக்காம ரமலான வழி அனுப்பிடாது. இந்த ஒரு டீப்பான ஒரு இன்டென்ஷன் நியத்தோடு என்ன செய்வோம், இன்ஷா அல்லாஹ் எங்கட சதக்காவை செய்வோம். 3வது விஷயம், இப்ப அல்ஹம்துலில்லாஹ் இந்த 3 சரி செஞ்சிட்டு தராவிஹ் எல்லாம் முடிச்சு சதக்காவெல்லாம் கொடுத்துட்டு நிம்மதியாக படுத்து நாங்க எல்லாரும் எழும்ப போறோம் தஹஜ்ஜுக்கு. அவ்வளவு பெரும் எழும்ப போறோம். 11 மாதமும் சுபஹு தொழாத மனுஷனும் எழும்புறது இல்லை. எழும்புற எதுக்கு? சஹர் செய்ய எழும்புற. அன்புக்குரியவங்களே, சஹர் என்றது என்ன? சஹர் என்றது என்ன? அதாவது வீட்டுக்கு குடி போனா, புது வீடு போனா முதலாவது என்ன கொடுக்குற? வீட்டுக்கு வாராங்களே என்ன முதலாவது என்ன கொடுக்குற? சரி, நிக்காஹ் பயான்ல என்ன கொடுக்குற? நிக்காஹ் மஜ்லிஸ்ல ஃபர்ஸ்ட் என்ன கொடுக்குறாங்களுக்கு? ஈச்சம்பழமும் கல்கண்டும் கொடுக்குற. கல்கண்டு யாரும் இப்படி அள்ளி எடுக்கல, இப்படி கல்கண்டை யாரும் இப்படி ஆள்றோம் இல்லை. அதை இப்படி தான் எடுக்கிற, 3 விரலால தான் கல்கண்டு எடுக்குது. இல்ல எடுங்க, இல்ல போதும், இல்ல எடுங்க, இல்ல போதும் போதும், இல்ல அள்ளி இல்ல வாணும், அவ்வளவு தின்னலாம். திருப்பி கேட்டா நாங்க கேட்போம், தலை சரி இல்லை, இவ்வளவு நான் வச்சு என்ன செய்ய? ஏன்னா கல்கண்டு என்றது எதுக்கு சாப்பிட்டு பசி போறதுக்கு? இல்ல இன்னைக்கு கல்கண்டு மட்டும்தான் ஒரு பிளேட் இன்னாங்க தின்னுங்க, தின்ன மாட்டோம். நான் ஒரு 3 பரக்கத்துக்கு வாயில போட்டுக்கொள்ளும். ஏன்னா கல்கண்டு கொடுக்கறதுக்கு எதுக்கு? இனிப்பை கொண்டு ஆரம்பிக்கிறது பரக்கத். அந்த பரக்கத்துக்கு தான் கல்கண்டு கொடுக்கிறதே தவிர பசி போறதுக்கு கல்கண்டு கொடுக்குறது இல்லை. இது பரக்கத்துக்கு கொடுக்கிற மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹர் தின்றது பரக்கத்துக்கு தான் தின்றது. கல்கண்டு 3 வாயில போடுறது பரக்கத்துக்கு மாதிரி சஹர் தின்றது பரக்கத்துக்கு தானே தவிர கால சாப்பாடு 10 இடியப்பம் 2 முட்டை இடையில ஒரு டீ, பகல் சாப்பாடு கோழி, இந்த 2ஐயும் சேர்த்து ஜம்மு கசரு செய்யற மாதிரி, புகரையும் அசரையும் சேர்க்கிற மாதிரி கால சாப்பாடையும் பகல் சாப்பாட்டையும் சேர்த்து முட்கூட்டி தஹஜ்ஜுல தின்றதல்ல சஹருடைய சாப்பாடு. இதை விளங்கி கொள்ளுங்க. அல்லாஹ் கோவிப்பான் எங்கட ரமலான பார்க்க. ஏன்னா ரமலானுடைய நோக்கம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சூமு தஸீஹு, நோன்பு முடிங்க ஆரோக்கியம் அடைவீங்க. உண்மைக்கும் ஆரோக்கியம் கிடைக்குதா எங்களுக்கு? ஆரோக்கியம் கிடைக்குதா எங்களுக்கு? உலகத்துல எந்த மெஷினாக இருந்தாலும், எந்த மெஷினரியாக இருந்தாலும் மெஷினுக்கு ஆஃப் தேவை. எங்களோட வீட்டில் போட்டிருக்கிற ஃப்ரிட்ஜ் இருக்குது தானே, அதனுடைய பிளக் சுவிட்சை நாங்கள் ஆஃப் பண்றதில்ல, 24 hours அது ஒன்ல தான் இருக்கும். ஆனாலும் ஃப்ரிட்ஜ் என்ன செய்யும்? ஆட்டோவா ஆஃப் ஆகி ஒன்னாகிற சிஸ்டத்தை ஃப்ரிட்ஜ் ஏற்படுத்தி கொள்ளும். ஏன்னா 24 hours ஃப்ரிட்ஜ் வேலை செஞ்சிருச்சுன்னா 3 மாசத்துக்கு ஒரு ஃப்ரிட்ஜ் மாற்ற வேண்டி வரும். வேலை செய்யலாம். எந்த மெஷினரியும் ஒரு ஆஃப் ஒன்று தேவை. அல்லாஹ் மனிதனுக்கு உலகத்தில் ஆக பெரிய மெஷினரி தான் மனிதன். இதுக்குத்தான் அல்லாஹு தஆலா என்ன செய்யறான்? ரமலானை தந்திருக்கிறான்.
ரமலான்ல என்ன நடக்கணும் என்றால், ரமலான்ல எங்கட குடல், எங்கட சாப்பாட்டு தொகுதி, செமிப்பாட்டு தொகுதி என்ன செய்யணும்? அப்படி ஓஃப்ல இருக்கணும், அது அப்படி தூங்கி இருக்கணும். இதை தூங்க போடுறதுதான் ரமலான். இன்னொரு வகையில பார்த்தோம், என்ன பசிச்சிருக்க போதும். யோசிங்களே, நாளை டாக்டர் சொல்லிக்கிற ஃபாஸ்டிங் இருந்துட்டு பிளட் செக் பண்ண சொல்லியிருக்கிறேன். அப்ப மகள் 8 மணிக்கு ஒரு ஃபாஸ்டிங், எனக்கு ஒரு டீ ஒன்னை ஊற்றி தாங்க, காலையில குடிக்கிற டீயும் குடிக்க கிடைக்காது, காலை சாப்பாட்டை முட்கூட்டி தாங்களே, நைட் எல்லாம் தின்னுட்டு ஃபாஸ்டிங் வைக்கிறேன்னு சொல்றீங்களே அப்படின்னா பிளட் ரிப்போர்ட் எங்கேயோ வைத்தது. ஃபாஸ்டிங் என்றது உடம்ப காய போட்டு, அதுதான் ஃபாஸ்டிங். அதுதான் எங்கட ஃபாஸ்டிங். நாங்க ஃபாஸ்டிங்ன்றது எங்கட நோன்பு. இதுதான் உடம்பு காய போடணும், எங்கட குடல் காஞ்சு போயிட்டு இருக்கணும், எங்கட குடல் படுத்து தூங்கணும். இது குடல்ல சஹருக்கு போட்டது, குடல் வேலை செஞ்சு அந்த 3 மணி வரைக்கும் குடல் வேலை செய்தா நோன்புல அர்த்தம் இல்லையே. அல்லாஹ் சொல்றது மனிதனை உடம்பு காய போடணும், உடம்பு பசியில் இருக்கணும். இதுதான் நோன்பு. எனவே அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, சஹர சிம்பிளாகுங்க, பெருசாக்காதீங்க. சஹர்ல அதுவும் இதுவும். ஏன்னா நிறைய ஊடுகள்ல என்ன நடக்கிறேன்டா, ஆண்கள் மாஷா அல்லாஹ் தஹஜ்ஜுத் தொழுது துஆல இஸ்திக்ஃபார்ல, நிறைய வீடுகள்ல பெண்களுக்கு துஆவுடைய சான்ஸ் இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ், அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ். அங்கல பருப்பு சூடாக்கணும், இங்கல மகான் அனுப்பணும், இங்கல தவாஃபா உம்மா. ஒவ்வொரு வீடுகள்லையும் ஆம்பளை பிள்ளைய பெற்ற உம்மமார் தவாஃப் செய்யற, கிச்சன்ல இருந்த மகண்ட ரூமுக்கு திருப்ப, கிச்சனுக்கு திருப்ப அவன் எழுப்பணும், எழுப்பாட்டி உட்கார வைக்கணும். அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, 2 விஷயம் சொல்றேன். ஒன்று சொல்றேன், உங்களோட மகளை எழுப்புறதுக்கு நீங்க தவாஃப் செஞ்சு உங்களோட பொன்னான நேரத்தை மண்ணாக்காதீங்க. ஒரு நாள் விடுங்க, ராஜா தூங்குவா, தூங்கு, அடுத்த நாள் எழும்புவான். இல்ல இன்னைக்கு நோம்பு உடையல, பசி நோம்பு செய்யவோ இல்ல, உண்மை எழுப்பின நீ எலும்பல்ல, நேரத்தை மண்ணாக்காதீங்க. ஒரு நாளைக்கு விடுங்க, அடுத்த அன்னைக்கு எலும்புவாங்க. சஹர சிம்பிள் ஆக்குங்க, சஹர வெரி சிம்பிள் ஆக்குங்க. சஹருக்கு சாப்பிட்டா ஒரு காலையில 8:30 மணி ஆகும் பொழுது உள்ளுக்கு இருந்து புழு கத்துற சத்தம் கேட்கணும், இந்த பசி வருவது. இதுதான் நோன்பே தவிர சஹருக்கு தின்றது 11 மணிக்கு ஏப்பம் போகுது என்றால் சத்தியமாக இது அல்லாஹ்வும் ரசூலும் எதிர்பார்க்கிற நோன்பல்ல. நாங்கள் நோன்பென்று சொல்லி என்னத்தையோண்ட பூச்சிட்டு போகும். எனவே சஹர சிம்பிள் ஆக்குங்க. சஹர்ல சோற வாஜிபாக்காதீங்க. அந்த கார்போஹைட்ரேட் அப்படியே உள்ளுக்கு அனுப்பினதோட இது மஸ்தாவிரும், மசக்கமாவிரும். ஏன்னா பெரும்பாலும் ரமவான்ல நிறைய பேர் தூங்குற. நான் சொல்றது இதுக்கு பெயர் தூக்கம் அல்ல. இரவைக்கு ஒரு மனிதர் தூங்கணும். இரவைக்கு 10 மணிக்கு தூங்கி காலையில ஒருத்தர் 4 மணிக்கு எழும்புறாருண்டா நல்ல தூக்கம் என்றா இவர உடம்பு நல்ல ஃபிட் ஆயிடுச்சு. ஏன்னா இவர் தூங்கி எழும்பிக்கிறார். ஒருத்தருக்கு தூக்கம் போகுது இல்ல, இவர் என்ன செய்யறாரு, இவர் டெப்லெட்டை போட்டார். டெப்லெட்டை போட்டு ஒருத்தர் தூங்கினா காலையில் எழும்பினால் உடம்பு சரியாரிக்கிறது. சரியாய்க்கிற மாதிரி இருந்தாலும் உடல் உள்பாட்கள் சரியா ரெஸ்ட் எடுத்திருக்காது. ஏனென்றால் டெப்லெட்டால வாருது தூக்கம் அல்ல, அது மயக்கம். டெப்லெட்டை போட்டு அப்படியே மயங்கியாச்சு. ரமலான்ல நிறைய பேருக்கு வாரது தூக்கம் அல்ல, மயக்கம். உண்ட மயக்கம். சுபஹ் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் தாக்கு பிடிக்கலாம், மசக்கம். என்ன மசக்கம் என்றா இந்த சோறு கார்போஹைட்ரேட்டுடைய மசக்கம். அது அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். சஹரிலே சாக்குங்க. நான் செய்யாதது ஒன்று இன்னைக்கு சொல்லல. சஹருக்கு ஒரு 2 ஸ்லைஸ் பிரெட், ஒரு 2 ஆம்லெட், சிம்பிள், ஒரு டீ, ஒரு ரோஸ் பால். கேட்கவான ஹஜரத் சஹர் சாப்பாடுக்கு முந்தியா பிந்தியா? இதுதான் சஹர் சாப்பாடு, இதுதான் சஹர் சாப்பாடு. ஒரு டீயோட 4 கிரீம் கிரேக்கர் பிஸ்கட். நான் வருஷக்கணக்க நான் செய்யறத நான் பேசுறேன், நான் சும்மா மொஹஸ்துதிக்கு பேச தேவையில்லை. இது மசக்கம் வராது, லேசி. இதுக்கு உம்மா 3 மணியிலிருந்து அங்கிருந்து தவாப் செய்ய தேவையில்லை. பருப்பு சூடாக்குறதும் கோழியை பொறிக்கிறதும் அது இருக்கிறதும் மூத்த மகனுக்கு இறைச்சா ஒன்றும் இல்லை. சிம்பிளா முடிங்க, 2 ஸ்லைஸ் பானோட முடிங்க. இல்லாத பசிக்குமே, அதுதான் நோம்பு. பசி காட்டி நோம்பு. நாங்க சொல்றது என்ன, ஏழைகளுடைய பசியை உணர்றதுக்கு, பசிக்கு ஏண்ட பசி எனக்கு விளங்கணுமே, ஏழையோட பசியை விளங்குறதுக்கு முந்தி. எனவே அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். அல்லாஹ் கோவிப்பான். நான் சொல்றேன், எங்கட சஹர் வலிச்சு அடிச்சு அதையும் போட்டு இதையும் போட்டு கடைசிக்கு டீயையும் குடிச்சு தயிரோட வேற, அல்லாஹ் மன்னிக்கணும், அல்லாஹ் எங்களோட கோவிப்பான். தெரியுமா? இது நாங்க என்ன செய்யறோம், திண்டு நாசமாகிறோம் நான். எனவே சஹர சிம்பிளாக்குங்க. சஹர் தேவைப்பட்டா ஒரு 5 இடியாப்பத்தை தின்னுங்க, தாராளமா போகும். பசிக்கணும், 8-9 மணி ஆகும் பொழுது பசி வரணும். அந்த பசியை தாங்கிறதுக்கு நன்மை. இதுதான் நோன்பு. எனவே சஹர சிம்பிளாக்கினா
எங்களுக்கு 2-3 பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். என்ன கிடைக்கும் என்றால், அல்லாஹ் சஹரை பத்தி குர்ஆன்ல பேசுற நேரம் அல்லாஹ் சொல்றது வபிலஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபாருடைய நேரம். எவ்வளவு இஸ்திக்ஃபார் செய்றோம்? நான் இஸ்திக்ஃபார் செய்ய டைம் இல்லை. சஹரை சிம்பிளாக்குங்க தாய்மார்கள். ஒரு 15 நிமிஷத்துல சஹர்ட வேலை முடிஞ்சிடும். கிச்சன்ல டைம் எடுக்க தேவையில்லை. சஹரை பயன்படுத்திலும் அல்லாஹ் சொல்ற இஸ்திக்ஃபாருடைய நேரம். சஹர் நேரத்தில் இஸ்திக்ஃபார் செய்யறது சுப்ஹானல்லாஹ். என்ன கூட்டாளி ஒருத்தர் ஃபாரின்ல இருந்து மிஷனால் என்ன கண்டக்ட் பண்ணல. மிஷனால் ஆல்ட மெசேஜ் ஃபோன் ஒன்றும் இல்லை. நாள் திடீரென்று நான் அடிச்சு கேட்டேன், என்ன ஒரு கோல் மெசேஜ் ஒன்றும் இல்லை ஹஸரத், பெரிய ஒரு பிரச்சனையில மாட்டினேன் ஹஸரத். எந்த அளவு பிரச்சனை? ஃபேமிலியோடு இருக்கிறார் துபாயில். ஹஸரத், பிரச்சனையிலிருந்து வெளியில வாரத்துக்கு என்னென்னலாம் செய்யலுமோ செஞ்சு பார்த்து, எந்த டேபிள்ல 4 பேர் உட்கார வச்சு எவ்வளோ பெரிய படித்தவங்களெல்லாம் வச்சு பேசலுமோ பேசி பேசாச்சு, பிரச்சனை முடிகிற வாக்கில்ல ஹஸரத். எந்த அளவுக்கு பிரச்சனை டைட் சிச்சுவேஷன் என்றால், நானும் வைஃபும் சூசைட் பண்ணி கொள்ற இடத்துக்கு வந்துட்டோம். முஸ்லிம் சகோதரர். அதற்கு பிறகுதான் ஒரு ஆலிம் எனக்கு அட்வைஸ் பண்ணினாரு, சஹருடைய அதாவது தஹஜ்ஜுடைய நேரம் இஸ்திக்ஃபார் செய்யும். நானும் என் வைஃபும் எழும்பி இஸ்திக்ஃபார் செய்ய தொடங்கினோம். 1 மாசம் போவல்ல, அந்த பிரச்சனை சத்தியமா எனக்கும் விளங்குதில்லை, எப்படி இல்லாம போச்சுதன். இது சஹருடைய தஹஜ்ஜுடைய இஸ்திக்ஃபாருடைய பவர். நாங்க இதை விட்டு போட்டு தின்றதிலையும் டீ குடிக்கிறதுலையும் மருந்து குடிக்கிறதையும் கரிய சூடாக்குறது, அதாவது நாங்க மெயின விட்டுட்டு சைடெல்லாம் கவர் பண்றோம். இந்த மஹியாவை, இந்த டனல் இருக்குது தானே, இந்த டனல் வேலை நடக்குது. இந்த டனல் இந்த ஆர்ச் இப்படி ஒரு கல், இப்படி ஒரு கல், மேல ஒரு கல், சைட்ல இங்கால 2 கல். இந்த மேல இருக்கிற கல்லுக்கு சொல்ற கீ ஸ்டோன். அது கீழ், அதுதான் முழு வெயிட்டையும் தாங்கிட்டு இருக்கிற மண் கீழே வராம. சைட்ல இருக்கிறதெல்லாம் அதுக்கு சப்போர்ட்டுக்கு இருக்கிறது. அந்த கீ ஸ்டோனை டேமேஜ் ஆக்கிட்டு இதுக்கு எவ்வளவு சப்போர்ட் கொடுத்தும் வேலை இல்லை. கீ ஸ்டோனை சரியா பயன்படுத்தணும். லேசா சொல்றதா இருந்தா வீட்டுல மெயின் சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு, எவ்வளோ மலேசியால இருந்து ஷேடரை கொண்டு போட்டு எத்தனை சுவிட்சை போட்டாலும் பத்தாது, மெயின் சுவிட்ச் ஆஃப்ல இருக்குது. இதேதான் ரமலான்ல நாங்க என்ன செய்யறோம் என்றா, கீ ஸ்டோனை நாசமாக்கிட்டு மற்றதெல்லாம் கவர் பண்ற சஹர்லையும் அதுலையும் இதுலையும். எங்கட கீ ஸ்டோன் என்னன்னா, நாங்க பியோவாகணும், அல்லாவோடு உட்கார்ந்து ஊட்டப்பட்ட எங்கட கல்ப கழுகணும் நாங்க. எனவே சஹருடைய நேரம் தஹஜ்ஜுடைய நேரம் தாய்மார்கள் இஸ்திக்ஃபார் செய்ய. நான் ஒரு மனிதனை சந்திச்சேன். அவரு ஒவ்வொரு நாளும், நானே அதை கேட்டு எனக்கே ஒரு பொறாமை வந்துச்சு. ஒவ்வொரு நாளும் எவ்ரிடே 15,000 இஸ்திக்ஃபார் செய்யற மனிதன். சுப்ஹானல்லாஹ். இப்ப நாங்க ஒரு கணக்கு போட்டு பார்த்தா, போன ரமலான் தொடங்கினதுலேருந்து இந்த ரமலான் தொடங்க போகுது, இதுவரைக்கும் கூட ஒரு 15,000 செஞ்சிக்காதவங்க நிறைய பேர் இப்ப மூடுங்க. அவர் ஒவ்வொரு நாளும் 15,000 செய்யறார். சும்மா வேலை வெட்டி இல்லாம மரத்தடி கீழே உட்கார்ந்து தஸ்பீஹ் உருட்டி தீக்கிறவர் இல்ல. குர்னேகல் டவுன்ல 4 ஜுவல் ஷாப் இருக்கிறவர். அவருக்கு எத்தனையோ பேர் வேலை அவருக்கு. அவர் சொல்ற, ஹஸரத், தஹஜ்ஜுக்கு தக்பீர் கட்ட முந்தி 2000 இஸ்திக்ஃபாரை முடிச்சிருவேன். சுப்ஹானல்லாஹ். ஆரம்பிப்போமே நாங்க எங்கட ரமலான்ல கீ ஸ்டோன் அதுதானே. இன்ஷா அல்லாஹ் ரமலான்ல முதலாவது சொன்னேன், பர்வ சரி செய்வோம், சுன்னத்தை சரி செய்வோம். 4வது ஒரு ஃபுட் பேக் சதக்காவோட ரமலான் ஆரம்பிக்கிறது புறக்கண்டதோடு. இப்ப நான் சொல்றது 4வது தான் எங்கட இஃப்தார், சஹரை லேசிப்படுத்துறது. சஹரை சிம்பிள் ஆக்கினால் என்ன நடக்கும் என்றால், எங்களுக்கு சஹர்ல இஸ்திக்ஃபார் செய்ய 5வது பாயிண்ட் தானாக வரும். இஸ்திக்ஃபாருக்கு டைம் கிடைக்கும், துஆவுக்கு டைம் கிடைக்கும். எங்கட வயிறு, எங்கட குடல் எம்டியாக இருந்தால் எங்கட உடம்புல ஒயிட் பிளட் செல்ஸ், வெண்குருதி துணிக்கைகள் இதென்ன செய்யும் என்ற ஓவரா சுரக்கும். வெண்குருதி துணிக்கைகள் ஓவராக சுரந்தால் தான் நோய் எதிர்ப்பு சக்தி ஏற்படும். எங்கட உடம்பு உள்ளுக்குள்ள கழிவுகள் கிருமிகள் எல்லாம் வெளியே தள்ளுறது இந்த ஒயிட் பிளட் செல்ஸ். இந்த ஒயிட் பிளட் செல்ஸ் உருவாகணும் என்றால் எங்கட ஸ்டொமக் அப்படி பசியில் இருக்கணும். எங்கட இந்த செமிபாட்டு தொகுதி, அது நாங்க 4:30க்கு சாப்பிட்டா 6 மணிக்கெல்லாம் தூங்கிடணும். அதுக்கு வேலை இல்லை. அரைக்கிற செமிபாடைய செய்யற அந்த மெஷின் ஆஃப் ஆகிடணும். எங்கட குளுக்கோஸ் லெவல் எல்லாம் அது அப்படி பேலன்ஸ் ஆகிடணும். இது தின்னுக்கு 11 மணி வரைக்கும் அது வேலை செய்யும் என்றா ரமலானால எங்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்காது. எனவே ரமலான்ல இதெல்லாம் நடக்கணும். நடந்தால் தன் மெமரி பவர் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தி கூடும். இதைத்தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சூமு தஸ்யமு, நோம்பு பிடிங்க, உடல் ஆரோக்கியம் அடையும். இப்ப 4வது சஹரை சிம்பிள் ஆக்கணும்.
சஹர் சிம்பிளாகிறதோட வந்தது இஸ்திக்ஃபார். சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபார். 5வது விஷயம் எங்களுக்கு வந்துருச்சுது. சஹர்ல இஸ்திக்ஃபார் செய்யற பழக்கம் ஒவ்வொரு வீட்லையும் இன்ஷா அல்லாஹ் உம்மா வாப்பு உட்கார்ந்து பேசுங்க. ஒவ்வொரு நாளும் எத்தனை இஸ்திக்ஃபார் செய்யற டோட்டல் டார்கெட் என்ன? ஒரு நாளைக்கு 10,000 என்றா சும்மா செஞ்சு போட்டு ஹஜ்ரத் இன்னைக்கு 1000 தான் செஞ்சு இல்ல. ஒடேங்க தஹஜ்ஜுதுல எத்தின, ஃபஜ்ருக்கு பிறகு எத்தின, துஹருக்கு முந்திய எத்தின, எந்தெந்த டைம்ல எத்தின இஸ்திக்ஃபார் செஞ்சு ஒரு நாளைக்கு ஒரு 10,000 இஸ்திக்ஃபார் செய்ய ஏழும் என்றால் சுப்ஹானல்லாஹ், ரமலானுக்கு 3 லட்சம் இஸ்திக்ஃபார் இல்லையா? எங்களோட கல்பு கழுவிப்படாம இருக்குமா? இஸ்திக்ஃபார் செய்யும் பொழுது அஸ்ஸஃபிருல்லாஹ் அஸ்ஸஃபிருல்லாஹ் அஸ்ஸஃபிருல்லாஹ்டாம கல்பு கழுவிப்படணும், ஃபீலிங்கோட செய்யணும். அப்ப 5வது இஸ்திக்ஃபார், வபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன், அதோட துஆ 5வது. 6வது என்ன செய்யணும்னா, இப்ப சஹர சிம்பிளாக்கிட்டால் சுபஹு தொழுதோடனே வாஷ்ரூம் போற தேவை வராதே. ஏன்னா நிறைய பேருக்கு, சில பேருக்கு சுபஹ் இமாம் ஜமாத்து முன்பின்னாவர் என்னாண்டா சோறு கார்போஹைட்ரேட்டை போட்டு அடிச்சோனைக்கு சுபஹு டைம்ல வாஷ்ரூம் தேவை வர போலின்ல நிக்கிறேன். நீங்க சிம்பிளாக்கி பாருங்க. நான் சொன்ன மாதிரி பிரெட் ஸ்லைஸை சாப்பிடுங்க, ரோஸ்ட் பானை சாப்பிடுங்க, கிரீம் ஸ்வீக்கர் பிஸ்கட்டை சாப்பிடுங்க, ஒரு ஸ்வீட் பானை ஒரு சின்ன துண்டு, முழு ஸ்வீட் பானில் ஒரு சின்ன துண்டை சாப்பிடுங்க. டாய்லெட் போறது லேட் ஆகும், டிலே ஆகும். அப்ப சுபஹு தொழுதுட்டு உடனே வாஷ்ரூமோட தேவையில்லை. சுபஹு தொழுதுட்டு என்ன செய்யலும்டா 6வது எங்கட டெய்லி ஜிக்ர் ஷெட்யூல் அழகா செய்யலும். டெய்லி ஜிக்ர் செய்யற ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஜிக்ர் செய்யறவனுக்கும் செய்யாதவனுக்கும் என்ன டிஃபரண்ட் என்றா, ஜிக்ர் செய்யறவன் உசுருள்ள மனுஷனை போல, ஜிக்ர் செய்யாதவன் செத்த பிணத்தை போல உசுருள்ளவங்களாக வாழுவோம். நாங்கள் அப்ப சஹர நாங்க லேசாக்கினா சுபஹு தொழுதோட வாஷ்ரூம் போற தேவையும் இல்லை, சுபஹு தொழுதோட ஒரு ஜாதி டோப் மாதிரி மசக்கமும் இல்லை. ஸ்டடியா இருக்கையில எங்கட சுபஹுடைய ஜிக்ர அழகா முடிக்கலும். ஷெட்யூல் பண்ணுங்க. என்ன செய்யற? அஸ்தக்ஃபிருல்லாஹ் சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹு அக்பர் லா இலாஹ இல்லல்லாஹ் லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ் லா இலாஹ இல்லா அன்த சுப்ஹானக இன்னி குன்து மினல் ஸாலிமீன் ஹஸ்பி அல்லாஹு வ நிஅமல் வக்கீல் அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆலி முஹம்மத். எத்தின ஓதுறது என்ன செய்யவானம்? zikr என்ன செய்யவானம்? தாய்மார்களே, சகோதரிகளே, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அது போல என்ன நடந்து சொல்லுங்களே, சுப்ஹானல்லாஹ் அப்படியா, சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். இந்த zikr செய்யவான். பேசி கதை கேட்டு zikr செய்யவான். zikr செய்யுங்க. இந்த zikr அதாவது நாங்க உள்ளத்த ரப்போட கனெக்ட் பண்ற வேலை தான் zikr. நாவு தான் சும்மா மொழிஞ்சு கொண்டிருக்குது. இது கல்புக்கும் ரப்புக்கும் இடப்பட்ட ஒரு கனெக்ஷன் ஏற்படுத்த போறோம் நாங்க. இது அங்க பேசி கதைச்சு கொண்டு செய்யறதல்ல. வுது செஞ்சு கொண்டு உட்கார்ந்து அந்த zikruடைய மீனிங் படிங்க. சுப்ஹானல்லாஹ் அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹான் அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ் எவ்வளவு நிஅமத் தந்திருக்கிறார். அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். ஃபீலிங் தான் zikr. சும்மா வாய் தஸ்ப உருட்டுறதும் வாய் முணங்குறதும் இந்த ஃபீலிங் வரணும் zikr இல்ல. எத்தனாவது விஷயம் சொன்னீங்க? 6வது. ஒன்ஸ் அகைன் ரிப்பீட். முதலாவது ஃபர்து, 2வது சுன்னா, 3வது ஃபுட் பேக் சதகா, 4வது சஹர லேசிப்படுத்துறது, சிம்பிள் ஆக்குறது, சஹர சிம்பிள் ஆக்கினா 5வது சஹருடைய நேரத்தில் இஸ்திக்ஃபார், ரபில் அஸ்ஹாரிஹும் யஸ்தக்ஃபிரூன். 6வது ஃபஜ்ருக்கு பின்னால zikr ஷெட்யூலை ஏற்படுத்துறது. 6வது. அப்போ உடனே தூக்கம் மசக்கம் எதிக்காது, நல்ல zikr செஞ்சு அப்ப கல்பு ஒரு விதமான பரிசுத்தத்தை ஃபீல் பண்ணும். எனவே ஒவ்வொன்றையும் கருத்து விளங்கி இன்ஷா அல்லாஹ் செய்யும். 7வது இப்ப நோம்பு பிடிச்சாச்சு. இப்பதான் நோம்பு பிடிச்சிக்கு. அப்ப நோம்பு பிடிக்க முந்தி 4 விஷயம், நோம்பு பிடிச்ச பிறகு 2 விஷயம் செஞ்சு இப்ப 3வது விஷயம் செய்ய போகுது. ரமலானினுடைய முக்கியத்துவமே குர்ஆன் தான். குர்ஆன் எவ்வளோ ஓதுறேன்னு டார்கெட் பண்ண வானம். எத்தனை குர்ஆனை முடிக்கிறேன்றதை விட எத்தனை மனுஷியாலும் குர்ஆனோட இருக்கிறேன், குர்ஆன் ஓதுறேன். சும்மா காலி மாத்திர கோச்சு மாதிரி கட 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 கடன்னு போத்தே இல்லை. மத்தும் இல்லை, உண்ணாவும் இல்லை, சத்தும் இல்லை. தெளிவாகும். قد سمع الله قول التي تجادلك قد سمع الله قول التي تجادلك. தேவையில்லை. இந்த குர்ஆன் ஓதுறத மலக்குமார்கள் கேட்கிற, மலக்குமார்கள் ரசிக்கிற. எங்கட ஓதலுக்கு மலக்குமார்கள் பதுவா செஞ்சிடப்படாது. 7வது விஷயம் பேசுகிறேன். குர்ஆன் குர்ஆன் குர்ஆன். ரமலான் என்றாலே குர்ஆன் தான். அம்ர் இப்னு கைஸ்
என்று சொல்லக்கூடிய ஒரு தாபியை ஷஅபான்லயே என்ன செஞ்சோம்? கடமூடி. ஷஅபான்ல இருந்தே கடமூடி வந்து ஏண்டா மந்த் ஆஃப் ரமலான், அது மந்த் ஆஃப் குர்ஆன் இல்லையா? குர்ஆனுக்கு ரெடி ஆகணும். அவர் ஷஅபான்ல இருந்தே குர்ஆன் குர்ஆன் குர்ஆன். இமாம்கள் என்ன செஞ்சிடுவாங்க? ஃபத்வா கொடுக்கறத நிப்பாட்டிடுவாங்க. நோம்புல ஃபத்வா இல்லை, நோம்புல குர்ஆன் ஓதுவாங்க, நோம்புல பாடு தர்ஸ நிப்பாட்டிடுவாங்க, குர்ஆன் ஓதுவாங்க. இந்த குர்ஆனுக்கு அவ்வளவு முக்கியத்துவம். எனவே நிறைய குர்ஆன் மஹல்லாவுலையும் 250 குடும்பமா 250 குடும்பங்களுக்கு மஹல்லாவுல வீடுகளுக்கு 250 வீடுகள் மஹல்லாவுல டார்கெட் பண்றாங்க. ஒரு 1000 குர்ஆன் எங்கட மஹல்லாவால ஓதப்படணும் என்று சொல்லி. எங்கட வீட்டுல 10 குர்ஆன், எங்கட வீட்டுல அல்ஹம்துலில்லாஹ் நல்ல செய்தி. ஆனால் நல்ல செய்தி அடைகிறதுக்காக வேண்டி நான் சொன்ன மாதிரி கட்ட 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 கட்டன்னு குர்ஆன் ஓதவானம். அழகா ஓதுங்க. அது எத்தனை குர்ஆன் முடிச்சோம் என்றது ஒரு நாளைக்கு எத்தனை மணித்தியாலம் குர்ஆனுக்கு கொடுத்தேன். 24 மணித்தியாலத்துல 6 மணித்தியாலம் தூங்கி மற்ற 18 மணித்தியாலத்துல எத்தனை அவர் குர்ஆனுக்கு? 10 அவர் குர்ஆனுக்கு எப்படி கொடுக்குறேன்? குர்ஆன் ஓதுலதுல சில பேருக்கு அம்மைக்கும் அல்லாஹ் என்கிற சமூகத்தை பாதுகாக்கணும். குர்ஆன் ஓதுறது கூடுதலாக யாரு? வயசாளிகள், வாப்பமார். இப்போ ஒரு 45 தாண்டினவங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸுக்கு குர்ஆனுடைய இன்பம் இல்லை. உஸ்மான் ரலியல்லாஹு சொன்னாங்க, குர்ஆன்ல இன்பம் இல்லை என்றால் குர்ஆன் ஓதுறது அலட்டி சலிப்பென்றால் விளங்கிக் கொள்ளுங்க, அவன் முனாஃபிக். முனாஃபிக் என்றா எவ்வளவு டேஞ்சர் என்றா விளங்கிக் கொள்ளுங்க தாய்மார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், முனாஃபிக் சுவர்க்கவாதி அல்ல, முனாஃபிக் நரகவாதி. நரகத்திலையும் முனாஃபிக்குடைய இடம் என்னண்டா, இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபல், நரகத்துடைய கீழ் தட்டில் அவர் இருப்பார். நரகத்துடைய நெருப்புல ஃபெஸ்டுக்கு வெந்து சாம்பல் ஆவது முனாஃபிகீன்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். என்ற மகன் ஒரு முனாஃபிக்கோ தெரியா? குர்ஆன் ஓதுறதுல என்ற மகள் ஒரு முனாஃபிக்கோ தெரியா? அன்புக்குரிய தாய்மார்களே, முனாஃபிக் என்பது லேசி செய்தி அல்ல. ஹதீஸ் சொல்லுது, யாரு மியூசிக் கேட்பாங்களோ அவர் முனாஃபிக். மியூசிக்குடைய இன்பம் உள்ளவங்கட கல்புல நிஃபாக் தன்மை உண்டாகும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாவுற நேரம் ஹுதைஃபத்துல் யமானி ரலியல்லாஹு அன்ஹு அவங்களிடத்துல என்ன செஞ்சாங்க? ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. யார் யார் முனாஃபிக், இன்னார் முனாஃபிக், இன்னார் முனாஃபிக் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நேம் லிஸ்ட் ஒன்று கொடுத்தாங்க. இவர்கள் எல்லாம் முனாஃபிக். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத். ஹஜ்ரத் அபூபக்கருடைய ஆட்சி, அவரும் மௌத். ஹஜ்ரத் உமருடைய ஆட்சி ரலியல்லாஹு அன்ஹு. சாதாரண ஆட்சி அல்ல, உலகத்துல 3ல் 2 உமருடைய ஆட்சி. கிங் உமர் தான் கிங் ரலியல்லாஹு அன்ஹு. அந்த உமர் ரலியல்லாஹு அன்ஹு சக்கராத்துல ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு கேட்குறாங்க, ஹுதைஃபா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்கள்கிட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திக்கிறாங்க, முனாஃபிகீன்கள் யார் என்று. ஹுதைஃபா, ஏந்த பேரும் அதில் இருக்கிறாங்க, கொஞ்சம் பார்க்கணும், இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் காட்டுறீங்களா? அமீருல் முஃமினீன், உலகத்தில் 3ல் 2 ஆட்சி செய்கிற கிங் அதிகாரத்தோட கேட்கல, கெஞ்சி கேட்கிறாரு, ஹுதைஃபா இந்த லிஸ்ட்டை கொஞ்சம் தாரீங்களா? ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீனை மன்னிச்சு கொள்ளுங்க, சீக்ரெட் ஆஃப் ப்ராப்பர்ட்டி இது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சீக்ரெட், இதை நான் தரையலாம். கேட்டாங்க அமீருல் முஃமினீன், ஹுதைஃபா எனக்கு அந்த லிஸ்ட் வானம் வாப்பா, இந்த பெயர் அதில் இருக்கிறது கொஞ்சம் பார்த்து சொல்றீங்களா? ஆரம்பத்தில் ஹுதைஃபா ரலியல்லாஹு சொல்றாங்க, அமீருல் முஃமினீன் மன்னிச்சு கொள்ளுங்க, ஒன்றும் சொல்லலாம். அமீருல் முஃமினீன் முழு அதிகாரம் இருக்குது, கெஞ்சுறாங்க, ஹுதைஃபா ப்ளீஸ் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு ஒன்றே சொல்லுங்க ஹுதைஃபா, இந்த உமர்ட பேரும் அந்த லிஸ்ட்ல இருக்குதோ தெரியாது, நான் பயப்புற்றேன் ஹுதைஃபா. உமர் யாரு? அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உமர் ஃபில் ஜன்னா, உமர் சுவர்க்கவாதி என்று சர்டிபிகேட் பண்ணிருக்கிறாங்க. ஆனா உமருடைய பயம், உமரும் முனாஃபிக்கோ தெரியா? ஹுதைஃபா ப்ளீஸ் பண்ணி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க என்று பேர் இருக்குதா? ஹுதைஃபா ரலியல்லாஹு சொன்னாங்க, அமீருல் முஃமினீன் இல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு இல்ல, இந்த நிம்மதியோட மௌத்தாவல், அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிம்மதியோட மௌத்தாவல்.
மகனை கூப்பிட்டாங்க, மகனே இப்படி ஹுதைஃபாட்ட லிஸ்ட் ஒன்று இருக்குது வாப்பா, நான் கேட்டேன் என்ற பேரும் இருக்குதாண்டு. ஹுதைஃபா இல்லைன்னு தான் சொன்னாரு. நான் சில நேரம் அமீருல் முஃமினீன் இல்லையா இவரும் நீங்களும் முனாஃபிக் என்று நான் சொன்னா அவர் கவலைப்படுவாரோ தெரியா, என்ன மனசை உடைச்சு கொள்ளையிலாத்துக்கு தான் அவர் போட்டு தடவிட்டாரோ தெரியா. மகனே உங்களோட வாப்பட ஜனாசாவை முன்னுக்கு வச்சுட்டு கொஞ்சம் கழுத்தை ஒசத்தி பாருங்க, உங்களோட வாப்பட ஜனாசாவுல ஹுதைஃபா வந்திருக்கிறாரான்னு கொஞ்சம் பாருங்க. ஹுதைஃபா இந்த ஜனாசா தொழுகைக்கு வரலை என்றா மகனை விலகிக் கொள்ளுங்க, வாப்பொரு முனாஃபிக்காக மௌத்தாவிட்டாரு என்று மாப்பக்காக துஆ செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. மகனே ஹுதைஃபா வந்திருந்தால் அல்ஹம்துலில்லாஹ் சொல்லுங்க, வாப்பா முனாஃபிக்கில் ஒரு முஃமினாக மௌத்தாவிட்டார். அந்த முனாஃபிக் என்றது அவ்வளவு பயங்கரமான. அன்புக்குரிய தாய்மார்களே, சகோதரிகளே, பெற்றார்களே, இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய யங்ஸ்டர்ஸ் இடத்துல குர்ஆன் ஓதுறதுல சரியான சலிப்பு. குர்ஆன் ஓதேலாது ரெண்டு சாராருக்கு குர்ஆனுடைய இன்பம் இருக்காது. அதுல ஒரு ஆள் தான் பாவம் செஞ்சு கல்வி கருத்து போனவருக்கு குர்ஆனை திறந்து ஓதேல அலட்டி வெறுப்பு சலிப்பு இருக்கு. யாருக்கெல்லாம் குர்ஆன் ஓது ஏலாதோ இல்ல ஓது என்று சொல்லவான், இங்க வாங்க ராஜா, உங்களோட கல்பு கருப்பிருச்சு, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நான் சொன்னேன் வபிலஸ்ஹாரிஹிம் யஸ்தக்ஃபிரூன், சஹருடைய இஸ்திக்ஃபாரை பழகுங்க ராஜா. ஃபீலிங்ஸோட உங்களோட கல்பு கரையணும். ஏனென்றால் வெளிச்சம் வரணும் என்றா இந்த இருட்டு கலையணும். மலக்குமார்கள் இருக்கிற இடத்துக்கு ஷைத்தானுக்கு வரையலாம். அதே போல இருட்டு இருக்கிற இடத்துக்கு வெளிச்சம், குர்ஆன்ன்றது வெளிச்சம் பாப்பா, அது ஓத கஷ்டமா சலிப்பா. இஸ்திக்ஃபார் ஒரு நாளைக்கு 10,000 15,000 இஸ்திக்ஃபார் செஞ்சு முதலாவது கல்ப சுத்தமாக்குங்க, அப்பதான் குர்ஆன் ஓதி. இப்போ குர்ஆன் ஓதேலாதண்டா ஒன்று இதை செய்யுங்க, இந்த ட்ரீட்மெண்ட் செய்யுங்க. இஸ்திக்ஃபாரால கல்ப கழுகவே. ரெண்டாவது, யாருக்கு குர்ஆனுடைய இன்பம் இல்லாம போகும் என்றால், யாருக்கு மொபைலுடைய இந்த ஸ்கிரீனை கூடுதலா பார்க்கிறவங்களுக்கு குர்ஆனை பார்க்க ஏன் தெரியுமா? குர்ஆன் என்றது பிளாக் அண்ட் ஒயிட், வெள்ளத்தால கருப்பெழுந்து. மொபைல் உள்ளுக்கு எந்த எப்ப திறந்தாலும் கலர்ஃபுல்லா இருக்குது. அங்க தள்ள அடுத்தது நெக்ஸ்ட் ஒவ்வொரு டிசைன்ல கலர்ஃபுல்லா ஒவ்வொரு சவுண்ட்ல வருவது. குர்ஆன் ஒன்றும் இல்லை, வெள்ளை கலர் பேப்பர் கருப்பு கலர் எழுத்து ஓதினா ஒன்றுமே விளங்குதில்லை. நம்ம மொபைல்ல உள்ளதெல்லாம் லாங்குவேஜ் விளங்காட்டியும் எக்ஷனால் எங்களுக்கு விளங்கி கொள்ளையிலும் குர்ஆன் விளங்குதில்லை. ஏனென்றால் குர்ஆனுடைய மொழியை நாங்க படிக்கல, குர்ஆனுடைய மொழியும் எங்கட நாட்டுக்கு வரல, குர்ஆனுடைய தொனியும் எங்கட நாட்டுக்கு வரல. ஹஜ் உம்ராக்கு போனவங்களுக்கு தெரியும், அங்க கூடுதலாக பஸ் டிரைவர்ஸ்மார் பாகிஸ்தானிகளும் இஜிப்ட் ஆக்களும் இருப்பாங்க. 58 60 65 வயசு. அவங்க சிகரெட் குடிச்சிட்டு தானே இருப்பாங்க, அது வேற செய்ய, அது ஹராம். அந்த ஹராத்தை அவங்க செஞ்சு கொண்டு தானே இருப்பாங்க. ஆனாலும் குர்ஆனுடைய ஹராத்தை போட்டு அவங்க 65 வயசு, பெரிய அழகான சப்ப வயசெல்லாம் இல்லை, ஆனா ஒரு அழகான தொனி எடுத்து ஓதுவாங்க. அவங்களுக்கு குர்ஆனுடைய தொனி விளங்கிச்சுது, தொனி போச்சுது. எங்க நாட்டுக்கு குர்ஆனுடைய பேப்பர் மட்டும்தான் வந்துச்சுது, குர்ஆனுடைய தொனியும் இல்லை, குர்ஆனுடைய மொழியும் இல்லை. அது ஏதோ மதரசாக்களுக்கு ஏதோ அது கஷ்டப்பட்டு உருவாக்கப்பட்டு கொண்டிருக்குது. அன்புக்குரிய தாய்மார்களே, குர்ஆனுடைய இன்பத்தை இஸ்திக்ஃபாரால் ஏற்படுத்துங்க. மொபைலுடைய அடிக்ஷன், மொபைலுடைய ஸ்கிரீனை கொஞ்சம் பார்க்கறத குறைங்க, குர்ஆன் ஓதுறது லேசாகும். அப்ப எத்தனாவது விஷயம் சொல்லியிருக்கிறது? குர்ஆன் ஓதும். குர்ஆன் ஓதணும் என்றால் மொபைலுடைய அடிக்ஷனை குறைக்க சொன்னோம். அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். யார் வீட்டில் வைஃபை இருக்குதோ ரமலான்ல கொஞ்சம் அந்த மெஷினை ஆஃப் பண்ணுவோமே நாங்கள். வைஃபை ரமலான்ல அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான், பேக்கேஜ் டேட்டா போட வாணும். ஒரு ஆத்திர அவசரத்துக்கு ஒரு 99 ரூபாயை வச்சு ஒரு ஹயாத்து மொத்துக்கு வச்சுக்கொள்ளுவோம். டேட்டாவை போட்டு டேட்டாவை ஒன்றில் வச்சு இந்த நோட்டிஃபிகேஷன் கட்ட அது ஆகப்பெரிய முசீபத்து. நோட்டிஃபிகேஷன் இந்த அங்கிங்க அடிக்கிற அந்தந்த வேற மதஸ்தானங்கள் அடிக்கிற மணியை விட டேஞ்சர் இந்த நோட்டிஃபிகேஷன் பெல். இது வந்து எடுக்கிற பார்க்கிற அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். நாங்க ஒரு மாசம் இந்த இதுக்கு டேட்டா பேக்கேஜ் போடாம கொஞ்சம் இதொட்டும் தூரமாகினேண்டு தங்கத்துடைய பிரைஸ் 20,000 ரூபாய்க்கு வரப்போறதும் இல்லை, அமெரிக்காவை சவுதி அரேபியா பிடித்து பிடிக்க போறதும் இல்லை, ஒன்றும் இல்லை. நாங்க சும்மா வெறும் வெத்து தான். நாங்க
நாங்க வராட்டி உலகத்தில் நடக்கிறது நடந்து கொண்டுதான் இருக்கும். நாங்க ஆன்லைன் வராட்டி அங்கால அந்த நாட்டை அடிச்சிருவான் ஒன்று மண்ணும் நடக்க போறது இல்லை. இதை கொஞ்சம் சைலண்ட்ல வச்சுக்கொள்ளும். எல்லார போனுக்கும் எல்லா நேரத்திலும் நாங்கள் அவைலபிளா இருக்கணும் என்றது இல்லை. குர்ஆன் ஓதுற டைம் சரி வந்தா வரட்டும், நான் ரப்போடு இருக்கிற டைம் மாத்திர அவசரம் ஹயாத்து மௌத்து உம்மா எடுக்கிறார் மாப்பிள்ள எடுக்கிறார் அது வேறு. வர எல்லாத்த கோழியும் குர்ஆனை மட்டும் சொல்லுங்களே அப்படியா இப்படியா சஹர் என்ன இஃப்தார் என்ன பெருநாள் என்ன இப்படி கதை வளர்க்க தேவையில்லை. 8வது விஷயம் மொபைலுடைய தொடர்பை கொஞ்சம் குறைச்சிடும். அதுல வேற பயான் குரூப் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வன் ஒன்றும் தேவை, அந்த பயான் எல்லாம் தேவையில்லை. பள்ளியில் வர பயானை மட்டும் கேட்டு அமல் செஞ்சாலே பெரிய செய்தி. அங்க யூடியூப் சேனல் எல்லாம் போய்த்து பயான் அவனும் தேவையில்லை. ஷைத்தான் நல்லதை காட்டி தான் கெட்டது ஒழுக்கங்கள் எடுக்கு. எனவே மொபைலை குறைங்க. 8வது மொபைல் ஸ்கிரீனுடைய டைமை குறைங்க. 8 விஷயம். 9வது சஹர் லேசாத்தனை செஞ்சு நல்ல பசி ஒன்று வரும். 9வது இஃப்தாரை லேசிப்படுத்துங்க. ஒன்றை லேசிப்படுத்த சொன்னா பரவாயில்ல, 2 இல்லையா அடிக்கிறீங்க. இஃப்தாரை லேசிப்படுத்துங்கண்ட நான் என்ன சொல்ல வாரேன்னா இதை விளங்கி சொல்லுங்க. நான் சொன்னேன் காலையில குடல் தூக்கம். எங்கட செமிப்பாட்டு தொகுதியை 4:30க்கு திண்டு 6 மணிக்கு படுக்க போட்டாச்சு. ஃபுல் தூக்கம். இப்ப எழுப்ப போறோம் எத்தனை மணிக்கு? மகரிப் அதான் சொல்றதோட எழுப்ப போறோம். இப்ப நீங்க சும்மா இப்படி யோசிங்களே, நான் நல்ல தூக்கம் இருக்கும் என்ன எப்படி எழுப்பணும்? திடீரென்று குடிச்சு எழுப்புங்க ஹார்ட் அட்டாக் வந்து அந்த நாள் ஃபுல்லா தலைவலிக்கும். ஏலா அப்படி எழுப்புறல மனுஷன். தூங்கிட்டு இருக்கிற புள்ளைய கைத்தால பிடிச்சி தூக்கி நிப்பாட்டி எலும்பு கொண்டு குளிக்கலாம். பாப்பா ராஜா தடவி தட்டி உம்மா எழுப்புறா, ஓகே ஓகே ஓகே. கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் மனுஷன் முழிக்கணும். திடீரென்று ஒரு பொம் பிளாக் சக்கத்துக்கு முழிச்சோம் என்றா இந்த நாள் ஃபுல்லா மண்டை வெடிக்கிற அளவுக்கு தலைவலி இருக்கும். சில பேர் ஹார்ட் அட்டாக்ல மௌத்தா போயிடுவாங்க. ப்ரெஷர் ஓவர் ஆகும். அதுக்கு டைமிங் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முழிக்கணும் மனுஷன். எங்கட குடலும் கொஞ்சம் கொஞ்சமாகத்தான் முழிக்கணும். அல்லாஹு அக்பர் என்று சொல்றதோட ஈச்சப்பழம் 3 தண்ணி பலுடா கஞ்சி அதான் துவா ஓதுறதுக்கு இடையில 4 பெட்டி செய்யும் சாப்பிட்டோம் என்றா இது எலும்புறதுக்கு டைம் கொடுக்கும். ஒரே அடிக்கா பிடிச்சி எழுப்பிடும் ஓவலோ. ஆண்களுக்கு தெரியும். வாகனம் என்ன செய்யும்? சாவியை போட்டோடனே 5வது கியர்ல போட்டது மிரிச்சாச்சு போவார். சாவியை ஸ்டார்ட் பண்ணணும். என்ஜின் ஆயில் சப்ளை ஆகணும், என்ஜின் ஹீட் ஆகணும், கொஞ்சம் அதை கொடுக்கணும், கொஞ்சம் அதை ரேஸ் பண்ணி என்ஜின் ஹீட் ஆகணும். இப்போ ஆயில் சப்ளை ஆகணும். அப்படி பிஸ்மில்லா வல்லது ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் கியரை போடணும். இதை கிளச்சை ரிலீஸ் பண்ணி மொல்ல மிரிச்சு கொஞ்சம் ஓடணும். இப்போ அது கேட்கும் எனக்கு ஃபர்ஸ்ட் கியர் போதா செகண்ட் கியருக்கு மாற்றி அப்போ செகண்ட் கியரை போட்டு இன்னும் கொஞ்சம் போட்டு 3rd கியருக்கு போட்டு 5th போட்டு நாங்கள் இஃப்தார் செய்கிற வேலை என்னண்டா அல்லாஹு அக்பரும் தேவல்ல அல்லாஹ் என்றதோடு எல்லாத்தையும் போட்டாச்சு. இந்த குடல் என்னத்துக்கு உருப்படம். எனவே டைம் ஒன்று கொடுங்க. எலும்புறது டைம் கொடுங்க. முதலாவது ஈச்சப்பழம், 2வது தண்ணி, 3வது ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க. ஒரு ட்ரிங்கை குடிப்போம். குடிச்சிட்டு இதை எலும்பும் வரைக்கும் டைம் ஒன்று கொடுத்து அப்படி நடந்து வந்து பள்ளியில் வந்து தொழுதுட்டு போனா கொஞ்சம் எலும்பிக்கும் இல்லையா? பெண்கள் தாய்மார்களும் நீங்க போயிட்டு கொஞ்சம் அப்படி தொழுதுட்டு மகரிப தொழுது இப்ப எலும்பிடும் குடல். நிறைய மஸ்ஜிதுகள்ல சில பேர் சண்டை பிடிக்கிற மகரிபுக்கு டைம் போதா 20 நிமிஷம் வைங்க. பொதுவாகவே மகரிப் அவசரமா தொழ வேண்டிய தொழுகை. 20 நிமிஷம் எல்லாம் லேட் ஆக்கல. மகரிபுடைய தொழுகை 8 நிமிஷம் 10 நிமிஷத்துக்குள்ளார தக்பீருக்கு போயிட்டு. இந்த மகரிப் வந்து அவ்வளவு அவசரமா தொழ வேண்டிய ஒரு தொழுகை தான் மகரிப். ஆனா நோம்ப பிடிச்சிட்டு மகரிப் தொழுகிற 7 மணிக்கு பெண்கள் எல்லாம் கழுகி வச்சு தொடச்சி இஷா கிட்ட தான் மகரிப தொழுகிற. அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். எத்தனாவது விஷயம் சொல்லிட்டு 8வது இஃப்தாரை லேசிப்படுத்துங்க. இஃப்தாரை லேசிப்படுத்தி மகரிபுக்கு முன்னால சுஃப்ராவுக்கு ஈச்சப்பழம், தண்ணி, ட்ரிங்க், ஃப்ரூட்ஸ் இதை மட்டும் எடுக்கும். 8வது. 9வது இஃப்தாருக்கு கூப்பிடும் பொழுது 20 நிமிஷத்துக்கு முந்தி வீட்டிலிக்கிற அவ்வளோ பேரும் சுஃப்ரால வந்து இருக்கணும். வேற ஒன்றும் இல்லை. இல்ல ரேடியோல போற துவாக்கு நீங்க ஒன்றும் ஆமின்னு சொல்ல தேவையில்லை. அவர் துவா செய்வாரு, அது ஆமின்னு சொல்றவங்க சொல்லுவாங்க. ரேடியோல போற துவாக்கு ஆமின்னு சொல்லவும் தேவையில்லை. அந்த கடைசி டைம்ல குர்ஆன் ஓதவும் தேவையில்லை, மொபைலும் தேவையில்லை, கேள்வி பதிலும் தேவையில்லை.
அந்த 20 நிமிஷம் தாய்மார்கள் நீங்க முடிவு செய்யுங்க, ஊட்டுடைய அரசி நீங்க முடிவு செய்யுங்க. 20 நிமிஷத்துக்கு முந்தைய அவ்வளவு பேரும் சுப்ரால் இருக்கும். என்ன செய்யற? துஆ. 9வது துஆவுக்கு பழக்குங்க. ஏண்டா இன்றைக்கு நிறைய பேருக்கு துஆ செய்ய தெரியும், அதை ஏற்றுக்கொள்ளணும். வாலிபர்களுக்கு யுவதிகளுக்கு துஆ செய்ய தெரியா, துஆ செய்யற ஆர்டர் தெரியா. ஹஜரத் மாட்ட போய் கேளுங்க, எடுத்துன்னே யா அல்லாஹ் ஓலவல் பாஸ் ஆக்கிடு, அதை செஞ்சிரு, இதை செஞ்சிரு, துனியாவை தந்துரு, கடையை டெவலப் பண்ணிடு, செக்க இல்லாம இப்படி செஞ்சவே இல்லை. ஆர்டர் தரத்தீப் கொண்டு இருக்குது. துஆ செய்ய தெரியா நிறைய பேருக்கு. துஆ செய்யுங்க. சுப்ஹானல்லாஹ், துஆ கபூலாகிற மாசம் இல்லையா? எனவே 9வது விஷயம் சொன்னேன், துஆ. துஆ இஃப்தாருக்கு முந்தி 20 நிமிஷம் அழுது 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 பிள்ளைகளுக்கு பழக்குங்க. துஆ கேட்க நிறைய பேர் கேட்கிற, ஹஜரத் துஆக்கு கையோசத்தினா 2.5 நிமிஷத்துக்கு மேல துஆ போகுது இல்ல ஹஜரத், ஆனா அவரை பாருங்களே 1/2 மணி நேரத்துக்கு மேல அழுது கேட்கிறது. என்னத்தை கேட்கிற? ஒண்ணு எனக்கு கேளுவாப்பா, எனக்கு உன்ன கூட்டாளி கேளு, இல்லாட்டி ஊர் மக்களுக்கு கேளு, சமூகத்துக்கு கேளு, எங்கட நாட்டு மக்களுக்கு கேளு. ஹாஸ்பிட்டல்ல எத்தனை நர்ஸ்மார்கள் கேண்டி ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு பாருங்க, சுப்ஹானல்லாஹ் எவ்வளவு பெரிய மேனேஜ்மெண்ட், எத்தனை பேர் அவ்வளவும் நன் முஸ்லிம், எத்தனை பேர் எங்கட வாப்பக்கு உம்மக்கு சுகம் இல்லை என்று கொண்டு போயிட்டு ஆம்புலன்ஸ்ல இறக்கி அங்க வீல் சேர்ல தள்ளிட்டு போனா எப்படி அவங்கட உம்மா வாப்ப மாதிரி ஓடி வராங்க, கேர் பண்றாங்க, தட்டப்படண்டி இன்ஜெக்ஷன் ஏத்துறாங்க, சேலாயன் ஏத்துறாங்க. அடி அவங்க மௌத்தாவி நரகத்துக்கு போனா பாவம் இல்லையா? அவங்க மனுஷத்தன்மையில் அவங்களுக்கு துஆ செய்யற இல்லையா? எங்கட நாட்டுல எவ்வளவு பேர் நிரந்தர நரகத்தை நோக்கி போறாங்க. அல்லாஹ் இவங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்துடு யா அல்லாஹ், இவங்களுக்கு இஸ்லாத்தை சொல்ற பொறுப்பு எனக்கு இருக்குது யா அல்லாஹ். நான் மூடி மறைச்சு கொண்டிருக்கேன். அன்றைக்கு ஒருத்தர் சொன்னாரு, 22 வயது வாலிப பொடியன் ஹிந்து போயொத்தர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார், கலிமாவை சொல்லி. அவர் அழுவுறாரு. அந்த ஹஜரத் சொன்னாரு, ஹஜரத் இவ்வளோ அழகான மார்க்கத்தை ஹஜரத் முஸ்லிம்கள் மறைச்சு கொண்டிருக்கிறீங்க. இதுக்குரியவங்களை துஆ செய்ய 20 நிமிஷம் கையை கீழே போட்டுருங்க. துஆ துஆ துஆ. வாப்பமார் வழக்கப்படுத்துங்க. கொஞ்சம் மார்க்கத்தோட மஸ்ஜிதோட தொடர்பான உம்மா வாப்பமார் இருந்தா ஒரு கூட்டு துஆவை சரி செய்யுங்க. புள்ள துஆ எப்படி செய்யணும் என்று படிக்கட்டும், கண்ணீர் கண்ணால வரட்டும். 9வது விஷயம், இஃப்தாருக்கு 20 நிமிஷத்துக்கு முன்னால பிள்ளைகள் எடுங்க, இஃப்தாரை லேசிப்படுத்துங்க. அதை முடிச்சுட்டு வாங்க. நான் சொன்ன மாதிரி ஈச்சப்பழம், தண்ணி, ட்ரிங்க், ஃப்ரூட்ஸ் இதை சாப்பிட்டுட்டு குடல் எலும்புறதுக்கு டைம் ஒன்றை கொடுத்துட்டு அப்படி மஸ்ஜிதுக்கு வாங்க, இமாம் ஜமாத்தோட தொழுங்க. பெண்கள் தாய்மார்களும் சுஃப்ரால இருந்ததே அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. அது மகரிபை முடிச்சுட்டு வந்து என்ன செய்யுங்க, லேசா சாப்பிடுங்க. அப்ப சோறு சாப்பிடுங்க, பரவாயில்ல. அப்போ ஒரு இடியப்பம் சாப்பிடுங்க, நூடுல்ஸ் சாப்பிடுங்க. ஷோட்டிப்ஸை வாஜிபாக்காது, ஷோட்டிப்ஸை ஹராம் ஆக்குங்க, எண்ணெயை ஹராம் ஆக்குங்க. இந்த காலையில் இந்த தூங்கின குடலுக்கு உள்ளதெல்லாம் விஷத்தை ஏற்றினா குடல் தாங்காது. இதனால தான் நோன்பு முடிய நோய். இன்றைக்கு உலகத்தில் எங்களோட சேர்ந்து எத்தனையோ பிரபலங்கள், எத்தனையோ பட நடிகர்கள், நடிகைகள், எத்தனையோ வீராங்கனைகள், எத்தனையோ எழுத்தாளர்கள் எங்களோட சேர்ந்து நோன்பு பிடிக்கிறாங்க. இல்லாதரத் அல்லாஹ் ஷைத்தானை கட்டிக்கிறான், நாங்களும் சுருக்கம் போகணும் இல்லையா? இல்லை, அதுக்கு இல்லை, களிமாவே சொல்லல. அவங்க நோன்பு பிடிக்கிற நோன்பு வந்து ஒரு டிடாக்ஸ், உடம்பில் உள்ள கழிவுகள் வெளியேறதுக்கு ஒரு சிஸ்டம் தான் நோம்பு என்றதை அவங்க ஒரு ரெண்டு ஸ்லைஸ் பிரெட்டோட நோம்பு பிடிச்சி அவங்க இஃப்தார் செய்யறாங்க. எங்களை மாதிரி ஹூ என்று ஹவாலை திண்டு பிடிக்கிறதில்ல. அவங்க நோம்பு பிடிக்கிறாங்க, நாங்கள் நோம்பு பிடிக்கிறோம், அவங்க தான் நோம்பு பிடிக்கிறாங்க. எனவே சஹரை சிம்பிள் ஆக்கிட்டு இஃப்தார் என்ன செய்யுங்க, சொன்ன மாதிரி மகரிபத்து. ஏன்னா நாங்கள் தின்றது இந்த பசிச்ச மாட்டுக்கு புல் கொடுக்குற மாதிரி, கட்டி வச்ச 5 நாள் கட்டி வச்ச மாட்டை அவுத்துட்டா எப்படி மேஞ்சி தெரியுமோ, நாங்க எங்கட கண்முன்னுக்கு விளங்குறதெல்லாம் பேட்டிஸும் ரோல்ஸும் சமுசாவும் எல்லாம் அழகா வச்சோனைக்கு நப்சு மிஞ்சாது. அதுக்குத்தான் சொன்னேன், சுப்ராவில் ஈச்சப்பழம், தண்ணி, ட்ரிங்க்ஸ், ஃப்ரூட்ஸ் வைங்க. இதை முடிச்சதோட மகரிபுக்கு ஆண்கள் வாங்க, பெண்கள் வீட்டில் சொல்லுங்க, தொழுதுட்டு வந்து திருப்பி உட்காருங்க. திருப்பி உட்கார்றது விஷம் தின்றதுக்கு இல்லை. அந்த ஷோர்டிஸை திண்டு போட்டீங்கன்னா டயபெட்டிஸையும் கொலஸ்ட்ராலையும் கூட்டுறதுக்கு இல்லை. ஒரு 5 இடியாப்பம், ஒரு ஆட்டமாவு ரொட்டி, ஒரு ஹாஃப் சாப்பிடுங்க. சிம்பிள். ஒரு நூடுல்ஸ் கொஞ்சம், ஒரு மெக்கரோனி கொஞ்சம் சாப்பிடுங்க. கொஞ்சம் மரக்கறியை கூடுது. இதுவும் நான் செய்யாத நான் பேசுறேன், நான் செய்யறத நான் பேசுறேன். சும்மா ஆக்களை வித்தியாசமா பேசணும்னு நான் பேசிட்டு போகல. 9வது செய்வோமா இன்ஷா அல்லாஹ்? இதை செஞ்சா எங்களோட நோன்பு சரியாக நோன்பா இன்ஷா அல்லாஹ்.
10வது நோன்புடைய நோக்கமே என்ன சொன்னீங்க? எங்களை சுத்தமாக்கணும். எப்படி சரி, இப்ப நோன்பு திறந்தாச்சு, இப்ப தராவி எல்லாம் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அதெல்லாம் வந்தாச்சு, குர்ஆனும் வந்துருச்சு. எப்படி சரி ஏண்ட உள்ளத்தில் உள்ள பாவங்களை எப்படி சரி கரைக்கணும், அந்த கருப்பை இல்லாம ஜுப்பால ஒரு வெள்ளை ஜுப்பால் ஒரு ஊத்தப்பட்டிருக்கு, மகன் ஸ்கூல் யூனிஃபத்தை உம்மட்ட தந்திருக்கிற உம்மா கழுவுங்க, இல்லை கழுவினேன் பாப்பா, இல்லம்மா ஊத்த போயிட்டு இல்லை, ஊத்த போயிட்டு அது கழுவினேன் இல்லை, அர்த்தம் இல்லை. சில உடுப்புகள் தண்ணியில் போட்டு முக்கி எடுத்தா ஊத்த போயிட்டு 2 தேய்ச்சா போயிட்டு, சிலதுக்கு சோப் போடணும், சிலதுக்கு ப்ரஷ் பாவிக்கணும், சிலதுக்கு ரின் சோப் பாவிக்கணும், சிலதுக்கு சேஃப் எக்ஸல் போடணும், சிலதுக்கு ட்ரை வாஷ் பண்ணணும், சிலதுக்கு அந்த லிக்விட் என்ன குளோரைட் அது போடணும், எப்படியோ போட்டு இல்லாம ஆக்கணும், அதுதான் முக்கியம். இத மாதிரி கல்புல உள்ள ஊத்தைய எப்படி சரி கெஞ்சி கெஞ்சி, இரவில்ல பகலில்ல புகரில்ல அசரில்ல எந்த நேரம் இல்லை, எப்படி சரி கல்பை கிளீன் பண்ணணும். கல்பை கிளீன் பண்றதுக்கு ஒரு நல்ல ஒரு லிக்விட் ஒன்று இருக்கு, அதுதான் கண்ணீர். அதுதான் கண்ணீர். அழுது அழுது கல்பை கரைக்கணும், அழுது அழுது கல்புல் உள்ள ஊத்தைய இல்லாமலாக்கணும். எனவே இரவு எங்களுக்கு எப்படி ஒரு ஒரு சட்டி சொண்டு வரணும் என்றா, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ். இந்த 29-30 நாளும் லேசிப்பட்ட அழுகையா அழுதேன் அல்லாஹ்விடத்தில், தஹஜ்ஜுதிலையும் இஃப்தார்லையும் சஹர்லையும் துஹர்லையும் அதான் இகாமத், நான் அழுத அழுகைக்கு அல்ஹம்துலில்லாஹ் என்ற அவ்வளவு பாவங்களும் மன்னிக்கப்பட்டு நான் இப்போ இன்றைக்கு பிறந்த புள்ள மாதிரி என்ற உணர்வு எங்கள் எல்லாருக்கும் வரும். சும்மா ரமதான் வந்துச்சு, நோம்பு அதான் சொன்னேன், நோம்பு பிடிக்கிறது அல்ல நோக்கம், நாங்கள் பியோவாகிறது தான் நோக்கம். ரமதானை பிடிச்சு கொண்டு மாஷா அல்லாஹ் வேர்ல்ட் கப் தொடங்கி இருக்குது, இதுலையும் கேரம் போர்ட்லையும் வாலிபால்லையும் ஒரு கூட்டம் தாய்மார்கள் உங்களோட பிள்ளை உங்களோட கண்ட்ரோல்ல வைங்க. ரமதான் எங்களை பரிசுத்தமாக்கலையேண்டா நாங்கள் சும்மா போய்க்கு நடிச்சுட்டு போறோம், நாடகம் டிராமா ஒன்று நடிக்கிறோம். எனவே இந்த 10ஐயும் லைஃப்ல எடுங்க. திருப்பி சொல்றேன், சொல்லி முடிக்கிறேன். முதலாவது ரமதான் புற கண்டதோட ஒவ்வொரு பரலுக்கும் இமாம் ஜமாத்தோட 1890 தொழுகையுடைய நன்மை கிடைக்குது உற்றில்ல. ஒவ்வொரு சுன்னாவுக்கும் ஒரு பரதுடைய நன்மை தராவி ஒன்று கூட மிஸ் பண்றில்ல, மற்ற சுண்ணத்தை மிஸ் பண்றில்ல. 2வது 3வது சொன்னேன், ரமதான் புற கண்டதோட இன்னும் நோம்பு பிடிக்கல, அந்த ரமதானுடைய ஃபர்ஸ்ட் நைட்ல சதக்கா பெக்கொண்ட கொடுத்து டீப்பான ஒரு இன்டென்ஷனோட யா அல்லாஹ் இந்த ரமலான் என்ன பரிசுத்தமாக்கணும் என்ற நியத்தோட ஃபுட் பெக்க கொடுக்கிறது 3வது. 4வது சொன்னேன், சஹர லேசிப்படுத்துங்க, சிம்பிளாக்குங்க, அதை செஞ்சீங்கண்டா 5வது சஹருடைய நேரம் இஸ்திக்ஃபார் செய்யறதுக்கு உண்டான டைம் கிடைக்கும், நிறைய இஸ்திக்ஃபார் செய்யுங்க. 5வது சொன்னேன். 6வது சொன்னேன், சஹர லேசிப்படுத்தினா ஃபஜ்ரோட மசக்கம் வராது, டாய்லெட் தேவை வராது, ஒரு அழகான ஜிக்ர் ஷெட்யூல் ஒன்றை போடிடும், ஜிக்ர் ஷெட்யூலை போடுங்க. 7வது சொன்னேன், குர்ஆன் மஸ்ஜிதில் எவ்வளோ ஏற்பாடுகள் நடக்குது, உலமாக்கள் குர்ஆன் உடையவங்க, அல்லாஹ் சொல்றது குர்ஆன் உடையவர்கள் அவர்கள் அல்லாஹ்ட ஃபேமிலி மெம்பர்ஸ் அஹ்லுல்லாஹ். இவங்களோட விஷயத்துல இவங்க எவ்வளோ அல்லாஹ் கண்ணியப்படுத்துறான். இவங்க ரெடி முழுவதும் குர்ஆன் ஓத வைக்கிறதுக்கு ரெடி ஆகுங்க. தெரியாதென்று பின்னடிக்கவானம். எப்படி சார் இன்ஷா அல்லாஹ் தெரியாதவங்க எங்கட நாட்டுக்கு அல்லாஹ் தந்துற நியமத்து ஆலிமாக்கள் இருக்கிறாங்க. ஒரு காலம் அப்படி இல்லை, ஒரு காலத்தில் ஆலிம்களும் இல்லை, ஹாபிஸ் மாதிரி இல்லை. இந்தியாவிலேருந்து கொண்டு வந்து தராவீஹ் தொழுவிச்ச நாடு இது. இன்றைக்கு மாஷா அல்லாஹ் அதுலேயும் உங்களோட மஹல்லா பரக்கத்தான உலமாக்கள், அல்லாஹ் இந்த மஹல்லாவுக்கு பரக்கத் செஞ்சிருக்கிறான், ஆலிம்களும் ஆலிமாக்களும் நிறைஞ்சிருக்கிறான். இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நீங்க மிஸ் பண்ணுவீங்கடா கை செய்யுது. எனவே குர்ஆன் ஓதுங்க, குர்ஆனுக்கு நேரம் ஒதுக்குங்க, குர்ஆனை படிங்க. ஹஜரத்தும் போன்ல பேசுற நேரம் சொன்னாரு, என்னோட மஹல்லாவில் குர்ஆன் ஓத தெரியாத எல்லாருக்கும் ஃப்ரீயாக நான் குர்ஆன் ஓத வைக்கிறதுக்கு நான் ரெடி. பிச்சு இல்லாமல் விளையாடலாம், பிச்சு வேணும். எனவே ஆக்கள் வாங்க. 8வது மொபைல் ஸ்கிரீனுடைய நேரத்தை குறைக்கணும். அதுக்குரிய போடுற அந்த டேட்டா பேக்கேஜை இல்லாமல் ஆக்கிட்டு இந்த மாதத்துக்கு ஒரு 6 வருஷத்துக்கு ஒரு 99 ரூபாய் போட்டு வச்சுக்கணும். 9வது சொன்னேன், இஃப்தாருக்கு 20 நிமிஷத்துக்கு முந்தி எல்லாரும் சுஃப்ராக்கு வந்துடணும். துஆ துஆ துஆ. 10வது இஃப்தார லேசிப்படுத்து.
லேசி படுத்திட்டு மகரிப தொழுதுட்டு செகண்ட் ரவுண்டுக்கு உட்காருங்க. அதுவும் ஷோர்ட் இட்ஸ் இல்லை, ஷோர்ட் இட்ஸ் தேவையில்லை. சோறு சாப்பிடுங்க, ரொட்டி சாப்பிடுங்க, இடியாப்பம் சாப்பிடுங்க, சிம்பிளா அப்படி செஞ்சு பாருங்க. அப்படி ஒரு நோம்பு பிடிச்சு பாருங்களே. நான் பிடிச்சிட்டு நான் சொல்றேன், நல்ல உஷார் அந்த நோம்பு, நல்ல அமல் செய்ய. இது அடிக்கிற அடி இஃப்தாருக்கு சுபஹானல்லாஹ், தராவீஹ்ல சுஜூதுக்கு ருக்குவுக்கு போகல சக்தி வந்து அவ்வளவுக்கு ஃபுல் டைட், அதுக்கு மேலே இல்லை. ஒரு நடக்கிற புள்ளட தலையில 10 கிலோ அரிசி வச்ச மாதிரி அது அங்கிட்டும் இங்கிட்டும் தடமாறும். ஏலாம் சிம்பிளாக்குங்க. 10வது 11 தான் சொன்னேன். எப்படி சரி என்னத்தை செஞ்சாலும் யார காலை பிடிச்சாலும் சரி இந்த பாவம் கழுவிப்படணும். யா அல்லாஹ் ரமலான் முடிய. இதுதான் எங்க ரமலானுடைய நோக்கம். எனவே தாய்மார்கள் சகோதரிகள் பிளான் பண்ணணும். ரமலான் பரிசுத்தமாக்குறமாக எங்கட உடுப்பு சரியாகும், எங்கட குணம் சரியாகும், எங்கட பேச்சு சரியாகும், எங்கட பேச்சு சரியாகும். அல்லாஹ் சூரா யூசுப்ல இஃபத்துல் லிசான படிச்சு தாரான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கிணத்துல தள்ளினவன்கள் வந்திருக்கிறார்கள். வேற யாரும் இல்ல, பக்கத்து வீட்டுக்காரன் இல்ல, பக்கத்து ஊருக்காரன் இல்ல, சொந்த ஏண்ட வாப்பட பிள்ளைகள் 10 பேர் என்ன கிணத்துல தள்ளி போட்டு இப்ப எல்லாம் முடிஞ்சு நான் இப்ப இஜிப்ட்ல இருக்கும் பொழுது வந்திருக்கிறார்கள். வேண்டியது செய்யலும். அப்ப கூட ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்ரஜ மினல் பிர், கிணத்திலிருந்து என்ன பாதுகாத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும் என்று சொல்லல. சொன்னா மனசுடைய புத்தி காட்ட மாதிரி. அல்ஹம்துலில்லாஹில்லதி அஹ்ரஜ மினல் சிஜ்ன், என்ன ஜெயிலிருந்து வெளியெடுத்த அல்லாஹ்வுக்கே எல்லா புகழும். ஜெயிலுக்கு போக முடியல, கிணத்துக்கு போனேன், சின்ன பிள்ளையில போனேன். ஜெயிலுக்கு போன யாரோத்தர் வஞ்சகம் செஞ்சு, கிணத்துலுக்கு போன கூட பிறந்த 10 பேரும் வஞ்சகம் செஞ்சு, தனியே இருந்தே ஜெயில சரி 2 பேர் கூட இருந்தே, தனியே இருந்தே கிணத்துலுக்கு இருந்தே, சின்ன பிள்ளையில இருந்தே. அதை சொல்லல, மனசோட வார்த்தையை பாதுகாப்பாங்க. ரமலான்ல வார்த்தையை பாதுகாப்போம், பார்வையை பாதுகாப்போம். நோவு பிடிக்கிறது லேசு, கண்ணை பாதுகாக்கிறது கஷ்டம். நோவு பிடிக்கிறது லேசு, கண்ணை பாதுகாக்கிறது கஷ்டம். தாய்மார்கள் உடுப்பை பாதுகாப்பு. இல்லை நாங்கள் நல்லா தானே உடுக்கிறோம் என்பதையும் விட கொஞ்ச நேரம் கண்ணாடி முன்னுக்கு இருக்கிற நேரம் கொஞ்சம் கண்ணை மூடிட்டு கொஞ்சம் ரப்போட கொஞ்சம் கனெக்ட் ஆகுங்க. யா அல்லாஹ், நான் இப்ப உடுத்திருக்கிற மாதிரிக்கு உனக்கு ஓகேயா? நீ ஓகே ஆகுவாயா? நீ ஓகே மாஷா அல்லாஹ் என்ற ஒரு அடியான் எவ்வளவு அழகா உடுத்திருக்கிறான், யா அல்லாஹ் நீ எக்ஸெப்ட் பண்ணிக்கொள்வாயா? உனக்கு பொறுக்குமா? இதை பாருங்க. வேற ஒண்ணும் தேவையில்லை, மாப்பிள்ளை கேட்கவும் தேவையில்லை. அல்லாவோட பேசுங்க தாய்மார்கள். ஏன்னா உங்களோட மாப்பிள்ளை எது வரைக்கும் மாப்பிள்ளை மௌத்தாகும் வரைக்கும் தான் மாப்பிள்ளை. அதுக்கு பிறகு ரிலேஷன்ஷிப் இல்லை, மாப்பிள்ளை பொண்டாட்டி என்ற உறவு இல்லை. அதுக்கு பிறகு கபூர்ல தனிய சிராப்ல தனிய மஹ்ஷர்ல தனிய சொர்க்கம் போனா திருப்பி அங்க மாப்பிள்ளை பொண்டாட்டி அவரு இடையில ஒன்றும் இல்லை. இடையில நீ யாரோ நான் யாரோ. மாப்பிள்ளை மௌத்தாவினா கபூர் அடிக்கு வந்து பொண்டாட்டி கேட்கிறீங்களே, இந்த கொஞ்சம் பஜாருக்கு போகணும், கொஞ்சம் போயிட்டு வரவா அப்படி கேட்கிறீங்களே, அவ யாரும் வேற யார், 3வது மனுஷன் ஆவியார். எனவே தாய்மார்கள் ரமலான் பாதுகாப்போம், பரிசுத்தமாகும், உடுப்பு சரியாகும், எங்கட கல் பரிசுத்தமாகணும். இதாக முக்கியம். உடல் உறுப்புகள் பரிசுத்தமாகணும், பார்வை சுத்தமாகணும், பேச்சு சுத்தமாகணும், பொய் இல்லை, பொறாமை இல்லை, வஞ்சகம் இல்லை, பேச்சு சுத்தமாகணும், காதல உழுவுறது சுத்தமானதா இருக்கணும். ஏன்னா நாங்க போறது பரிசுத்தமான சுவர்க்கத்துக்கு. கண்டதெல்லாம் கேட்டு சுவர்க்கத்துக்கு போவேலாம். யார சரி யாரை பத்தி பேசினா முகத்துக்கு சொல்லுங்க, இந்த அல்லாஹ் ரஹ்மத் செய்வான், அதை நிப்பாட்டுங்களே. என்ன பண்ணுங்க அதை இல்ல அவன் என்ன சார் நினைச்சு கொள்வாவோ தெரியா, மைனி நினைச்சா என்ன படைச்ச ரப்பு என்ன நினைப்பாண்டு யோசி. எனவே அடுத்தவங்களோட குறகுத்தங்கள் வானம் தேவல். பார்வையை சுத்தமாக்குங்க, பேச்சை சுத்தமாக்குங்க, செவியேற்கிறது சுத்தமாக்குங்க, கல்பை சுத்தமாக்குங்க. குறிப்பாக தாய்மார்கள் உடுப்பை சரியாக்குங்க, உடுப்பை சுத்தமாக்குங்க. மஸ்ஜிதுக்கு வார அந்த அவங்களோட உடனடையை சுத்தமாக்குங்க. அல்லாஹ் சொல்லி முடிக்கிறேன், டைம் சரி என்ன முடிச்சுக்கொள்வோம். கைரன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களோட சம்பவத்தில் அல்லாஹ் அந்த ஒரு கொம்புலோட நடை அல்லாஹ் மெருகூட்டி பேசுறான், வெக்கமான நடை. எனவே தாய்மார்கள் சகோதரிகள் அல்லாஹ் ரஹ்மத்து செய்வான். பஜாருடைய இடங்கள்ல எல்லாருக்கும் முன்னால் அடிபட்டு கொண்டு எல்லாருக்கும் இடையில எங்களை நோம்புடைய காலங்கள் சும்மா வீணா விடாம கொஞ்சம் பக்குவமாக பேணுதலாக
இந்த பெருநாள் என்றது யாருக்கெண்டா 30 நாளால தந்த கல்வையும் உடம்பையும் பரிசுத்தமாக்கினவங்களுக்கு தான் பெருநாள். நோம்பு பிடிச்சாக்களுக்கு எல்லாம் பெருநாள் இல்லை, இவங்களுக்கு தான் பெருநாள். எனவே அந்த கீஸ் டோன்னு சொன்னனே அதுல டார்கெட் பண்ணுங்க. பரிசுத்தமாகிறது தான் டார்கெட்டை தவிர மற்றதெல்லாம் தள்ள பிடிச்சு தூக்க தேவையில்லை. எனவே அல்லாஹு ரப்புல் ஆலமீன் என்னோட இந்த ஒன்று கூடல இந்த நேரத்தை அல்லாஹு ரப்புல் ஆலமீன் கபூல் செஞ்சு கொள்வானாக. யா அல்லாஹ் ரப்பே ரஹ்மானே, இந்த ரமலான் எங்களோட வாழ்க்கையில மிகப்பெரியதொரு மாற்றத்தை ஏற்படுத்தின ரமலானாக இந்த ரமலானை நீ கபூல் செஞ்சு கொள்வாயாக. யா அல்லாஹ் இந்த ரமலான்ல அதிகமாக குர்ஆன் மூலம் உன்னை நெருங்க வைப்பாயாக. இந்த ரமலான் இதுக்கு முந்தின ரமலானை போல இல்லாம உண்மையாக நீ விரும்பக்கூடிய இஃப்தாரும் சஹரோடையும் எங்களோட ரமலானை கொண்டு போகக்கூடிய தௌஃபீக நசீபாக்கு யா அல்லாஹ். நீ விரும்புகிற நோம்பாளியாக எங்களாக்கு ரஹ்மானே, எங்களோட கல்பை பரிசுத்தமாக்கியா அல்லாஹ், எங்களோட பார்வையை சுத்தமாக்கியா அல்லாஹ், எங்களோட நாக்க சுத்தமாக்கியா அல்லாஹ், எங்களோட உடுப்பை சுத்தமாக்கு ரஹ்மானே. ஏனென்றால் பரிசுத்தமான சுவர்க்கத்துக்கு போகணும் யா அல்லாஹ். நீ பரிசுத்தமானவன் யா அல்லாஹ், சுவர்க்கம் பரிசுத்தமானது யா அல்லாஹ். பரிசுத்தமான மாதத்தை நீ தாரா யா அல்லாஹ். அந்த பரிசுத்தமான மாதம் கலங்கிடக்கூடாது என்றதுக்காக வேண்டி பரிசுத்தத்துக்கு எதிரான ஷைத்தானை கூட நீ கட்டி வைக்கிறாய் யா அல்லாஹ். பரிசுத்தமான குர்ஆனை தந்திருக்கிறாய் ரஹ்மானே யா அல்லாஹ். எனவே எங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமான சுவர்க்கவாதியாக நம் அனைவரையும் மௌத்தாவக்கூடிய தௌஃபீக நசீபாக்குவாயாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்